Namaskaram. Welcome to Heritage of India classes, Prabandhams, Stotrams and Sri Vaishnavam. சுவாமி நம்மாழ்வார் சாதிச்சிருக்கிற அழகான பிரபந்தமான திருவாய்மொழி, அதனுடைய முதல் பதிகமான உயர்வர உயர்நலம் பார்த்துட்டோம் நம்ம. And we have seen several other பதிகams as well. இப்போ இந்த அவருடைய கடைசி பதிகமான 10 திருவாய்மொழி முனியே நான் முகனே அப்படிங்கிற பதிகத்தை பார்க்க போகிறோம். இந்த பதிகத்தோடு அவருக்கு மோட்சம் கிடைச்சதாக ஐதீகம் உண்டு. அவ்வளவு க்ளோரியஸ் பதிகம் இது. அதை பார்க்க போகிறோம் ஆஃப்டர் தி ப்ரேயர்ஸ் அண்ட் த தனியன்ஸ். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஆழ்வார்கள் ஆச்சாரியர் அருளை இவ்வுலகினிலே வாழ்வார்கள் தம்மிடையே பரப்பிடவே, ஆழ்வானே ஞாலத்தில் அணுவின் சிறுமதியுடைய ஏழைக்கு காலத்தில் அருளாயோ கார்முகிலே. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹுதி. ராமானுஜதயா பாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். ஸ்ரீசைலேஷதயாபாத்ரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ருணாய மேயனேய. அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம். ஆத்யஸ்ய நः குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா. பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசாரகுலசேகரயோகிவாஹான். பக்தாங்கிரேணுபரகாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். பக்தாம்ருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீஷடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபனிஷத்சமாகமம். நமாம்யகம் திராவிட வேதசாகரம். திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினிய வன்பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும். சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும். இனத்தாரையல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன். எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த பெருங்கீர்த்தி. இராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் ஷீரா ஷடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும். பேராத உள்ளம் பெற வான் திகழும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன். மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும்
தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழின் இசை வேதத்தியல். ஸோ இப்போ அவதாரிக்கை பார்த்துட்டு அப்புறம் we will try to cover 4 pasrams today. So it will take us 2 or 3 upanyasams to cover this whole பதிகம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது ஏற்கனவே சொன்னபடி திருவாய்மொழியில் 10வது திருவாய்மொழி முனியே நான்முகனே அப்படிங்கிற மாதிரி அதனுடைய அர்த்தத்தை பார்க்க போகிறோம் கொஞ்சம் நேரத்தில். இது வந்து லீட்ஸ் டு நம்மாழ்வார், ஸ்ரீ நம்மாழ்வாருடைய மோட்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதாவது நம்ம போன பதிகத்திலே பார்த்தோம், நம்ம போன உபன்யாசத்தில் வந்து அந்த சூழ் விசும்பு அப்படிங்கிற பதிகத்தை பார்த்தோம். அது 10ஆம் பத்தில் 9வது திருவாய்மொழி அது. ஸோ அந்த திருவாய்மொழியில் 100 பதிகங்கள் 100 பதிகம்ஸ் இருக்குது. அதில் வந்து முதல் 98 பதிகங்கள் வந்து பரபக்தி அப்படிங்கிற ஸ்டேட்டில் வந்து அது பண்ணியிருக்காரு, ரெண்டர் பண்ணியிருக்காரு, அப்படி கம்போஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ரெண்டாவது ப்ரீவியஸ் பதிகமான சூழ் விசும்புங்கிறது வந்து பரஜானம் அப்படிங்கிற ஸ்டேட் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது. இப்போ உள்ளது வந்து இது அல்டிமேட், இது வந்து பரமபக்தின்னு சொல்கிறாலே இந்த பரமபக்தி அப்படிங்கிறத வந்து குறிக்கிறது அப்படிங்கிற அந்த ஸ்டேட்லேருந்து ரெண்டர் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அந்த ப்ரீஃபாக வி வில் ரிவ்யூ தோஸ் டெஃபினேஷன்ஸ் அகெயின். ஸோ இந்த பதிகத்துக்கு அப்புறம் அவருக்கு ஸ்ரீ நம்மாழ்வாருக்கு மோட்சம் கிடைச்சதுங்கிறது இட்ஸ் நாட் அ மோமெண்ட் டூ சூன் அப்படிம்பால இது மாதிரி. இது ஏன்னாக்கா 1296 1296 பாசுரம்ஸ் அவர் கம்போஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த மோட்சம் கிடைச்சது. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் பாவம். நமக்கே வந்து சுவாமி சீக்கிரம் கொடுங்க, சுவாமி சீக்கிரம் அவருக்கு மோட்சம் கொடுங்க சுவாமின்னு சொல்லணும் போல தோன்றுது நிறைய சமயங்களில். அஃப்கோர்ஸ் அவருக்கு மோட்சம் கிடைச்சது. 10 பாசுரம் பாடின திருப்பாணாழ்வாருக்கு உடனே மோட்சம் கிடைச்சிருத்து. அட் தி அதர் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் ஆல்மோஸ்ட் 30% ஆஃப் 4000 திவ்ய பிரபந்தம் சாதிச்சிருக்கிற ஸ்ரீ நம்மாழ்வாருக்கு அந்த 30% 1296 1296 பாசுரங்கள் சாதிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு கிடைச்சது. ஸோ நம்ம யாராவது நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஐ திங்க் வி ஷுட் திங்க் ஆஃப் ஸ்ரீ நம்மாழ்வார். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது. ஸோ எனிவே அவருக்கு மோட்சம் கிடைக்கிறது இந்த பதிகத்தில். ஸோ அவருக்கு கிடைக்கிறது பட் அதை நம்ம அதை கேட்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கடைசியில் அவர் கிடைச்சிருத்தே அப்படிங்கிறது நமக்கே ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்க போகிறது. பார்க்கலாம் அதை. ஸோ இது வந்து இட்ஸ் ரெண்டர்ட் இன் பரமபக்தி ஸ்டேட் அப்படிங்கிறது. பரபக்தி, பரஜானம், பரமபக்தின்னு இது நம்ம சரணாகதி கத்தியத்தில் வந்து 3 விதமான ஸ்டேட்ஸ் பார்த்துருக்கோம். தீஸ் ஆர் நாட் நெசசரிலி ரிக்வயர்ட் ஃபார் பிரபத்தி அட் ஆல். இது வந்து இட்ஸ் மோர் லைக் அது பலன்கள் மாதிரி சொல்கிறது. த ஸ்டேட்ஸ் ஆஃப் பக்தி தட் சர்டன்லி பீப்புள் இன் பக்தி யோகம் வில் ஹேவ் டு கோ த்ரூ. பட் பீப்புள் who do பிரபத்தி they don't necessarily have to go through this. பட் இருந்தாலும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் வந்து they often go through this அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதை நம்ம பார்க்க போகிறோம். இது ஆல்சோ திஸ் இஸ் அ கோயில் திருவாய்மொழி. அடியன் மென்ஷன் பண்ணேன் லாஸ்ட் டைம் வந்து கோயில் ஈவந்தோ. ஏன்னா திருவாய்மொழிங்கிறது ரொம்ப பெரிய பிரபந்தம், 100 பதிகங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே ஒரு நாளில் அனுசந்திக்க முடியாது. அதனால் கோயில் திருவாய்மொழி ஒரு செலக்டடாக about 12 பதிகம்ஸை சூஸ் பண்ணி அதை ஒரு டெய்லி அனுசந்தானம் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறா. ஸோ அந்த அளவுக்கு அது இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற மாதிரி கோயில் திருவாய்மொழிங்கிறது வச்சுக்கலாம். ஸோ இதுவும் இஸ் இன்க்ளூடட் இந்த கோயில் திருவாய்மொழி. நம்ம we have so far this including this we would have covered 7 out of the 12 கோயில் திருவாய்மொழிஸ். இந்த மீதி எதுவும் போக போக we will end up covering them பெருமாளுடைய அனுகிரகத்தோட. ஸோ பரபக்திங்கிறது அடியன் has already given the definitions and I is just reviewing them. அதாவது சாஸ்திரம் கொண்டு அறிந்த பகவத் விஷயத்தில் அனுபவம் வேண்டி ஆசை மிக தவிப்பது தழுவ குலாவ பரிமாற காண எம்பெருமான. அதாவது இனிஷியலி வந்து when we become இது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவா இருக்கச்சே வந்து சாஸ்திரங்கள் படிக்கிறோம், புராணங்கள் படிக்கிறோம், இந்த வேதங்கள் சில பேர் படிக்கிறோம், அது மாதிரி ஸ்தோத்திரங்கள் படிக்கிறோம். அதெல்லாம் பண்ணுறச்சு எம்பெருமானை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக விஷயம் தெரியுது, கொஞ்சம் கொஞ்சமாக ஞானம் வர ஆரம்பிக்கிறது. அப்போ வந்து எம்பெருமானை பார்க்கணும். எல்லாமே டெக்ஸ்ட் புக் நாலேஜாக இருக்கு. ஐ வாண்ட் டு சீ ஹிம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவனை பார்க்கணும் சுவாமி, ஐ வாண்ட் டு எம்ப்ரேஸ் ஹிம், அவனை தழுவணும், அப்படி அவனை குலாவணும், அவங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி பரிமாறணும், ஹேவ் அ கான்வர்சேஷன் வித் ஹிம், அவனை பார்க்கணும், என்னுடைய கண்ணால் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆசை வந்து தவிக்கிறது. அந்த ஸ்டேட்டுக்கு பேர் பரபக்தி அப்படிங்கிற மாதிரி பேர். இது அந்த பரபக்திங்கிறது வந்து ஸோ சர்டன்லி யூ வில் see that in a lot of ஸ்ரீ நம்மாழ்வார்ஸ் பதிகம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த பரஜானம் அப்படிங்கிறது, பரஜானம்னாக்க எம்பெருமானை பார்க்கணும் அந்த மாதிரியான ஒரு இது சொல்கிறாளோ இல்லையோ, அந்த ஆசை இருக்கோ இல்லையோ, அந்த ஆசையை ரியலைஸ் பண்ணுற மாதிரி எம்பெருமான் வந்து அவளுக்கு அந்த பார்க்குற இதர் அவளுடைய மாம்ச கண்ணு இருக்க, அதுக்கு அந்த மாம்ச கண்ணுக்கு பார்க்குற மாதிரியோ அல்லது வந்து
அந்த அட்லீஸ்ட் அது மானச கண்ணுன்னு சொல்கிறாள், மானச சாட்சா்காரம்னு சொல்கிறாள், அதில் மனசுங்கிற கண்ணில் பார்க்குற மாதிரியோ ஒரு இது கொடுப்பான். அது வந்து பரஜானம் அப்படிங்கிற மாதிரி. இதே நம்மள மாதிரியான மார்டல்ஸ்க்கெலாம் அது கிடைக்காதா இருக்கும். அதனால் சுவாமி அது கிடைக்கலையே சுவாமி, டஸ் தட் மீன் மை ப்ரொபர்ட்டி இஸ் வேஸ்டட் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் விபரீதமாக நினச்சிக்க வேண்டாம். இவாளுடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவளுக்கு வந்து இந்த அடியேன் சொன்ன மாதிரி 100க்கு 40 மார்க் வாங்கினாலே பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாள். அவள் வந்து 100க்கு 100 வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அவளுக்கு அந்த மாதிரி கிடைக்கும் அது ஈஸிலி. நமக்கு வந்து கிடைக்காட்டாலும் பரவாயில்ல. அதனால் நீங்கள் ஷுட் நாட் worry about that. அதனால் அந்த மானச சாட்சா்காரமாகவோ அல்லது நிஜமாகவே சாட்சாத் கண்களால் பார்க்குற மாதிரியோ ஒரு அனுபவம் கிடைக்கும். ஸோ இந்த போன இதில் பார்த்தோமே, அவர் இந்த சூழ் விசும்பு அப்படிங்கிற அந்த பதிகம் வந்து அதில் வந்து சுவாமி நம்மாழ்வார் அவர் வந்து ஒரு லிபரேட்டட் சோல் வந்து முக்தி கிடைக்கிற ஒரு ஜீவாத்மா இந்த பூமியிலேருந்து கிளம்பி பரமபதத்துக்கு இந்த அர்ச்சிராதி மார்க்கம் வழியாக பொறிச்சு என்ன விதமான வரவேற்பு, என்ன விதமான தடபடலான வரவேற்பு கிடைக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறார் அதை. ஸோ இஃப் யூ ஹேவன்ட் சீன் தட் வீடியோ, ஐ வுட் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் வாட்சிங் தட். ஸோ அதில் வந்து சொல்கிறார். ஸோ பார்த்தாக்கா அது வந்து அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிஜமாகவே நடக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ ஆனாக்க அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவர் முழிச்சு பார்க்குறாரு. வந்து ஓ மை குட்னஸ், இது எல்லாமே ஒரு மானச சாட்சா்காரமாக இருந்திருக்கு, திஸ் வாஸ் நாட் ஹேப்பனிங் டு மீ ரியலி அப்படிங்கிற மாதிரி தோன்றுறது அது. பட் ஸ்டில் இட் கவுண்ட்ஸ் அஸ் பரஜானம் அப்படிங்கிற மாதிரி. சார் பரஜானம்ங்கிறது மனசாலேயோ அல்லது நிஜமான கண்களாலேயோ அந்த மாதிரி எம்பெருமானை பார்க்கறது அப்படிங்கிற மாதிரியானது. அதுக்கப்புறம் பரமபக்திங்கிறது இந்த பரஜான ஸ்டேட்டுக்கு அப்புறம் வருது. அவர் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் எம்பெருமானுடைய விஷன் மறைஞ்சதுக்கப்புறம் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது அந்த ஆசை. அவனை பார்க்காட்டா என்னால் உசுரோடு இருக்கவே முடியாது, தரிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாளோ இல்லையோ, அந்த மாதிரி அந்த விஷன் விலகி பெருமாள் மறைந்து சோதனைகள் ஏற்பட்டு அதனால் ஏங்கி கதறி துடித்து அலைவது அப்படிங்கிற மாதிரி. சுவாமி நீர் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாத சுவாமி அப்படிங்கிறது. that's exactly the state that is conveyed in this பதியம். அது நீங்கள் பார்க்க போகிறார். அதுதான் பரமபக்தி அப்படிங்கிறது. பரமபக்திங்கிறது பெருமான் இல்லாமல் இருக்கவே முடியாது, அவர் இந்த க்ஷணம் என்னை எடுத்துக்குவோம் சுவாமி பரமபதத்தில் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டேட் வருதே, அதுக்கு பேர் பரமபக்தி அப்படிங்கிற மாதிரி. அது I already mentioned that the Sur Visumbu வந்து the previous padiyam வந்து it gave him that parajnanam, manasa sakshatkaramaga irundhathu. But that experience was mental and it turned out to be a spectacular letdown. அந்த பதிகம் சாதிச்சு முடிச்சப்புறம் பார்த்தாக்க அவர் இன்னமும் பூமியிலே இருப்பார். எப்படி நம்ம வந்து ஒரு கனவு காண்றோம், ஒரு ரொம்ப அழகான கனவு இருக்குது, நமக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிட்ட மாதிரி கனவு காண்றோம், அப்புறம் ரொம்ப சந்தோஷமாயிடுறோம், அப்புறம் அது திடீர்னு பார்த்தா முழிச்சுன்றோம், அப்புறம் பார்த்தாக்க we still have that the same old job that we had before அப்படிங்கிற மாதிரி. அந்த ஸோ அதுக்கு சின்ன ஒரு அல்பமான ஒரு விஷயத்துக்கே அந்த மாதிரி ஒரு லெட் டவுன் இருந்ததுனாக்க மோட்சம் கிடைச்சிருத்து அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் இல்லை இன்னமும் பூமியில தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்ததுனாக்கா வாட் அ ஸ்பெக்டாகுலர் லெட் டவுன் தட் மஸ்ட் ஹவ் பீன். அதுதான். ஸோ அதனால் வந்து அவருக்கு கூட கொஞ்சம் வந்து கோபம் வருது. இன்ஃபேக்ட் இதில் வந்து கோபம் இல்லை, கூட கொஞ்சம் வந்து கஷ்டம், மனசு கஷ்டம் வருது. அது அவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார், இன்மேட் டோன்ட் பிளே எனி மோர் ட்ரிக்ஸ் ஆன் மீ சுவாமின் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார். ஏன்னா அந்த பரஜானம் கொடுத்தது இருக்கே, அந்த மோட்சத்துக்கு போகிற மாதிரி ஒரு அனுபவம் கொடுத்தாரே, அதுவே ஒரு ட்ரிக்காக எடுத்தது. வந்து எனக்கு நல்லது பண்ணுற மாதிரி நினச்சி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த கடைசியில் பார்த்தாக்கா இட் டர்ன்ட் அவுட் டு பி ஜஸ்ட் அ மென்டல் விஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ மாயம் செய்யல் என்னையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறார். மாயாஜாலம் பண்ணாதீன் சுவாமின் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்ல போகிறார் அது. ஸோ அது வந்து ஸோ அந்த லெட் டவுன் வந்து லீட்ஸ் டு திஸ் பதியம் இன் பரமபக்தி ஸ்டேட்டில் வந்து. ஸோ அது வந்து இட்ஸ் பியூட்டிஃபுல் திங், இட்ஸ் எ வெரி பியூட்டிஃபுல் திங். ஏன்னாக்க நம்ம உயர்நலம் வந்து ரொம்ப நாளாக அதை பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா உயர்நலம்ங்கிறது ரொம்ப இது உபனிஷத்துலேருந்து உள்ள இதுகளை விஷயங்களை எடுத்து சொல்கிறது, விசிஷ்டாத்வைத்திக் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் உபனிஷத் என்னங்கிறத எடுத்து சொல்கிறது. ஸோ அதனால் உயர்நலம் நம்ம கற்றுக்கச்சே வந்து we specifically spent an enormous amount of time going through all the Upanishadic the pramanams அப்படிங்கிற மாதிரி, the sources of authority that was used in yes padiyam அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து it's very high in intellectual content. What do I mean by that intellectual content? உபனிஷத் படி what does it say about the சித்துகள் அச்சித்துகள் பிரம்மன் அப்படிங்கிற பற்றி சொல்கிறது, அவளுக்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரியானதுகளை சொல்கிறது. அதே மாதிரி விசிஷ்டாத்வைத்திக் கான்செப்ட் ஆஃப் பிரம்மன் வந்து எம்பெருமான்கிறவன் வந்து அவன்
அவன் வந்து சித் அச்சித் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்கிறதுல அவன் வந்து ஈஸ்வரன். அது மாத்திரம் இல்லை, நம்மளும் we are different from him, we are distinct from him, unlike Advaitam which says we are the same as him அப்படிங்கிற மாதிரி. அது மாத்திரம் இல்லை, பட் there is a strong connection between us, namely என்னன்னாக்க நமக்கு எல்லா அச்சேதனங்களுக்கும் எல்லா இன்சென்ஷியன்ட் ஆப்ஜெக்ட்ஸுக்குள்ளேயும் அவன் இருக்கானவன், அவன் ஆத்மாவாக இருக்கான். அதே மாதிரி நம்ம சேத்தனமான நம்மளுடைய ஆத்மா இருக்கே, not the insentient ஷரீரம் that we have, பட் அந்த இன்சென்ஷியன்ட் சரீரம் கூட அது வந்து அச்சித்துங்கிறதுனால அதுக்குள்ளே எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. பட் நம்மளுடைய ஆத்மா இருக்கே, அந்த ஆத்மாக்குள்ளேயும் அவன் இருக்கான், அந்தர்யாமியாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஆத்மாவுக்கே ஆத்மாவாக இருக்கான என்ன சுவாமி, ஆத்மாவுக்கே ஆத்மா என்ன அர்த்தம் சுவாமிங்கிறது வந்து நம்ம இதில் பார்த்தோம், உயர் நலத்தில் பார்த்தோம். ஸோ அடியன் will highly recommend that you go back and visit that. ஏன்னாக்க what does it mean for the A to be the Atma of B அப்படின்னாக்க that means B cannot live without A. So that's a fundamental requirement. So B வந்து A இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னாக்க ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது. That's a necessary requirement for A to be called the Atma of B அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி few other requirements இருக்கு. But that's the most important thing that you should remember. So when we say that நம்மளுடைய ஆத்மாவுக்கு ஆத்மா அப்படின்னாக்கா அவன் இல்லாமல் நம்மளுடைய ஆத்மா has no existence at all அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் அது. ஸோ எனிவே உயர்நலம் வந்து இட்ஸ் glorious in its intellectual content. ஏன்னா உபனிஷத்தில் என்ன சொல்கிறது, விசிஷ்டாத்வைதம் என்ன சொல்கிறது அப்படிங்கிற அந்த நாலேஜ், இந்த ஞானத்தை நமக்கு எக்கச்சக்கமாக கொடுத்தது. அந்த knowledge you will find surprisingly that in the last padiyam is very similar to the first padiyam in terms of reiterating some of that content. எம்பெருமானுடைய பரத்வத்தை திரும்பவும் எடுத்து சொல்ல போகிறது. அந்த விதத்தில் at times it will feel like oh this is kind of like the உயர்நலம் அந்த பதிகம் மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் ஆனாக்க இது வந்து there's also the part that appeals to our heart emotionally. ஏன்னா it's as poignant as ஆறாவமுதே அப்படிங்கிற பதிகம் படிச்சிருக்கோம், அஞ்சிரே மடநாராய் அப்படிங்கிற மாதிரி பதிகம் கத்துன்னு இருக்கோம், கங்கலும் பகலும் எல்லாம் கத்துன்னு இருக்கோம். அதெல்லாம் எவ்வளவு தூரம் நம்மளை மூவ் பண்ணித்தோ அதே அளவுக்கு அல்லது அதை விட கூட இன்னும் கொஞ்சம் மேலே அது மூவ் பண்ணும். அந்த அளவுக்கு இது வந்து it has everything that you have in உயர்நலம் in terms of intellectual content, but it has even more, it has emotional content as well. நம்மளுடைய ஹிருதயத்தை உருக்குற மாதிரியான கான்டென்ட் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்க போறது. ஸோ என்ன எம்பெருமானுடைய பரத்வத்தை நிறைய சொல்லுவார். அப்புறம் திடீர்னு இப்படி வச்சுட்டு என்ன போய் இதில் போய் கீழே தொப்புன்னு போட்டிய சுவாமின் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல போகிறார் அவர். வழக்கம் போல் அது pronounced to all the commentators, அண்ணன் சுவாமிகள், ஸ்ரீனம் பிள்ளை, உத்தமூர் சுவாமிகள், பெரியவாச்சான் பிள்ளை, and also one of the modern contemporary commentator, Sri V.N. Vedanta Desikan அப்படிங்கிற மாதிரி. ஆல்சோ அடியன் has added a few things on my own as well. சரியா? ஸோ இது பார்க்கலாம். அது ஸோ அவதாரிக்கையில் சொல்கிறது கீழேனாக்க ப்ரீவியஸ் பதிகமான சூழ் விசும்பு அது அப்படிங்கிற பதிகத்தில் அர்ச்சிராதி மார்க்க கதியை பறக்க பேசி அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை என்றார். அந்தமில் பேரின்பத்து, அந்தமில் முடிவே இல்லாத ஒரு பிளிஸ் ஸ்டேட்டில் வந்து அடியரோடு இந்த பரமபதத்தில் உள்ள அடியார்களான முக்தர்கள், அதே மாதிரி நித்திய சூரிகள் அவளோட இந்த மாமணி மண்டபத்தில் எம்பெருமான் பிராட்டியோடு இருந்தேன் அப்படின்னு ரொம்ப ஒரு பெருமையாக சொல்லிட்டு இருந்தாரு. அடியரோடு இருந்தமை என்றார் அது. ஸோ அந்த அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமைங்கிறது ப்ரீவியஸ் பதிகத்தினுடைய கடைசி பலஸ்ருதி பாசுரத்தில் வருது. அது நம்ம பார்த்துருக்கோம். அதில் அவர் வந்து அப்படின்னு சொன்னார். அவர் அப்படி ஒரு ஸ்டேட் ஆஃப் பிளிஸ்ல இருந்தவர் வந்து திருக்கண்களை திறந்து பார்த்தவர். திஸ் இஸ் வேர் ரியாலிட்டி ஹெட்ஸ் ஹிம். திருக்கண்களை திறந்து பார்த்தவாறே, கண்ணை திறந்து பார்க்கிறார். என்னவாயிருக்கு, திருப்புலி ஆழ்வார் அடியிலே தாம் வீட்டிருக்க கண்டார். அதாவது ஸ்ரீ நம்மாழ்வார் வந்து ஆழ்வார் திருநகரியில் ஒரு புளிய மரத்து கீழே தான் இருந்து தன்னுடைய லைஃப்பை அவர் ஸ்பெண்ட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதனால் அந்த திருப்புலி ஆழ்வார் அப்படிங்கிறது சொல்கிறது அந்த புளிய மரம், அந்த தட் லெஜெண்டரி புளிய மரம் இருக்கே அதுக்கு கீழே கண்ணை முழிச்சு பார்க்குற நம்ம வந்து கனவு காண்றோம், முழிச்சு பார்த்தா நம்ம படுக்கையில் இருக்கோம். அவர் வந்து இருக்கிறதே வந்து அந்த புளிய மரத்தை கீழே. அதனால் அந்த திருப்புலி ஆழ்வார் அடியிலேயே தாம் வீட்டு இருக்க கண்டார். தட் மீன்ஸ் இஸ் ஸ்டில் ஆன் திஸ் இன் திஸ் எர்த் அப்படிங்கிற மாதிரி. நித்திய முக்தர்களின் திரளிலே இருந்ததாக சொன்ன இருப்பு ஞான அனுசந்தான மாத்திரமாயிருந்தது. ஞான அனுசந்தான மாத்திரமாய். ஸோ இட்ஸ் ஒன்லி எ மென்டல் இமேஜாக இருந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ தான் தெரிகிறது. பிரகிருதியிலேயே தாம் சிக்குண்டு இருக்கிறபடியை கண்டு போற நொந்தார், ரொம்ப கஷ்டப்பட்டார், நொந்து போயிட்டார் அவர் அப்படிங்கிற மாதிரி. என்ன பிகேம் வெரி டிஜெக்டட் அப்படிங்கிற மாதிரி. ஆனந்த உச்சியாகிய மேருமலை சிகரத்திலிருந்து, ஃப்ரம் த பீக் ஆஃப் த மேருமலை, அந்த போன பதிகத்தில் when he thought was all that journey to Paramapadam was really happening to him, he felt that he was at the peak of மேருமலை அப்படிங்கிற மாதிரி இருந்தார் அவர்.
ஆனால் அங்கே இப்போ முழிச்சு பார்க்குறார், கண்ணை திறந்து பார்க்குறார், அந்த திருப்புலி ஆழ்வார் புளிய மரத்து கீழே இருக்கிறார், அவர் டேமரின் ட்ரீக்கு கீழே. அதனால அதல பாதாளத்தின் கடலின் அடி ஆழத்தரைக்கு தள்ளி விட்டார் போல் இருந்தது. அதல பாதாளத்தில் அங்கே ஒரு சமுத்திரம் இருந்து அதனுடைய பாட்டமில் போயிருந்த மாதிரி இருந்தது. அப்படி வாட் இஸ் மேசிவ் டிரான்சிஷன் அப்படிங்கிற மாதிரி தம்முடைய ஆக்கிஞ்சன்யத்தையும் அனன்ய கதித்வத்தையும், ஆக்கிஞ்சன்யம்னாக்க நோ கேபிட்டல் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு கைமுதலே கிடையாது சுவாமி, பக்தி யோகம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு, அதனால் வந்து நீர் தான் என்னை காப்பாற்றணும், அது வந்து நீர் தான் உபாயமாகவும் நீர் தான் டெஸ்டினேஷனாகவும் இருக்கீர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஆக்கிஞ்சன்யத்தை சொல்லி அனன்ய கதித்வம், உம்மை விட்டால் வேறு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது நன்கு உணர்ந்த எம்பெருமான் அவன் நான் அப்படிப்பட்டவன்கிறது எம்பெருமானுக்கு தெரியும். அவனுக்கு பிரபத்தி பண்ணுறச்சே அந்த மாதிரி சொல்லி பண்ணியிருக்கேன் நான், அது மாதிரி பண்ணியிருக்கேன் நான். அதனால் திஸ் இஸ் நாட் நியூஸ் டு ஹிம் அப்படிங்கிற மாதிரி இன்னமும் தம்மை இப்படி நோவுபட விட்டிருப்பது என்ன, வை ஹாஸ் இ ஸ்டில் லெஃப்ட் மீ டு சஃபர் ஆன் இந்த சம்சாரம் அப்படிங்கிற மாதிரி என்று மிகவும் கிளேசித்து மாதா பிதாக்கள் அருகே இருக்க பசியாலும் தாகத்தாலும் நோவுபடுகிற ஸ்தனந்தய பிரஜை ஆர்த்தியின் மிகுதியாலே, அதாவது ஒரு அம்மா அப்பா பக்கத்தில் இருக்கிறச்சே ஒரு அம்மா கிட்டேருந்து பால் சாப்பிட்ற ஒரு குழந்தை வந்து எவ்வளோ ஆர்த்தியின் மிகுதியால், அதனோட கஷ்டத்தோட மிகுதினால் ஜாஸ்தி ஆயிடுத்துனாக்க அது வந்து எவ்வளோ தாய் பேரை சொல்லி கூப்பிடுமா போல, அம்மான்னு சொல்லி அழுமோ இல்லையோ அது மாதிரி ஒரு அழறாராம். அந்த மாதிரி அதை கூப்பிடுமா போல இந்த பதியத்தை சாதிச்சிருக்காரு அவர். எப்படி வந்து ஒரு அம்மா கிட்டேருந்து பால் சாப்பிட்ற ஒரு குழந்தை வந்து தனக்கு வந்து கஷ்டம் வந்துனாக்கா அம்மானு வீல்னு அழுமோ அது மாதிரி இவர் அழறார் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஈர நெஞ்சு இளநெஞ்சு இல்லாதாருடைய ஹிருதயங்களும் கூட இறங்கும்படியாகவும், கல் நெஞ்சு உடையவா கூட அவளுடைய ஹார்ட் வில் மெல்ட் அப்படிங்கிற மாதிரியும், அவனுக்கு தம்மை ரட்சித்தல்லது பரமபதத்திலும் இருப்பது அரிதாம்படியாகவும், நீ என்னை ரட்சிக்கலைனாக்கா உன்னை பரமபதத்தில் கூட இருக்க விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். உன்மேல் ஆணை, தாயார் மேல் ஆணை அப்படிங்கலாம் சொல்ல போகிறார் அவர். அந்த மாதிரி நீ என்னை வந்து பரமபதத்துக்கு கூட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணுறார் அவர், வாவ் இது பண்ணுறார் அவர். ஐ ஸ்வேர் பை யூ, ஐ ஸ்வேர் பை பெரிய பிராட்டி அப்படின்லாம் சொல்ல போகிறார் அவர். அவனுக்கு தம்மை ரட்சித்தல்லது பரமபதத்திலும் இருப்பது அரிதாம்படியாகவும், காட்டு தீயிலே அகப்பட்டாரை போல, ஏதாவது ஒரு வைல்ட் ஃபயர், இப்போல்லாம் நிறைய வைல்ட் ஃபயர் இருக்கும் இல்லையோ, ஸோ திஸ் இஸ் சம்திங் வி கேன் ரிலேட் டு மோர் ஈஸிலி. காட்டு தீயில் அகப்பட்டாரை போல ஆர்த்த துவனியோட, அதை கஷ்டப்படுற அந்த பெரிய ஓலமிடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளே, ஆர்த்த துவனியோட பெருமிடறு செய்து கூப்பிடுகிறார். மிடருனா தொண்டை, பெருமிடர்னாக்க பெரிய தொண்டையில் அவர் வந்து சொல்லி கூப்பிடுறாராம். தொண்டை கிழிய கத்தினார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளே, இவர் தொண்டை கிழிய அழறார் அப்படிங்கிற மாதிரி பெருமிடறு செய்து கூப்பிடுகிறார். பரஜானமே காரணமாய், போன பதிகத்தில் அவருக்கு கிடைச்ச பரஜானம் அது காரணமாக, பிகாஸ் இட் டர்ன்ட் அவுட் டு பி ஜஸ்ட் அ மானச சாட்சாத்காரம், தட் பிகேம் த காஸ் ஆஃப் திஸ் பரமபக்தி ஃபார் ஹிம். பரமபக்தி உடையவராய் அவனை பெற்று அல்லது தரிக்க மாட்டாத தன்மையை முழுமையாக பெற்று, அவன் கூட சேர்ந்து இருந்தாலொழிய அவரால் தரிக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு வந்துட்டார் அவர். நின் திருவாணை நின் ஆணை என்று ஆணையிட்டு ஒரு பாசுரத்தில் சொல்ல போகிறார். உண்மையில் ஆணை, தாயார் மேல் ஆணைன்னு சொல்ல போகிறார். அதாவது நீ என்ன எனக்கு ஏதாவது ரிடீம் பண்ணாலொழிய, எனக்கு மோட்சம் கொடுத்தாலொழிய உன்னை நகர விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல போகிறார் அவர் என்று ஆணையிட்டு, ஆதியிலிருந்து அவன் ஜீவர்களுக்கு செய்வதை எடுத்து அறிவிக்கிறவராய், நீ சேத்தனர்களுக்கெல்லாம் எவ்வளவு பண்ற சுவாமின் அப்படிங்கிற மாதிரி திரும்ப அவனுடைய பெருமையெல்லாம் எடுத்து சொல்றார் அவர். இதற்கு முன் பலகால் மாயம் செய்தது போல் என்று, எவ்வளவோ வருஷங்களாக வந்து என்ன மாயம் பண்ணியிருக்கேன். மாயம்னாக்க ஆச்சரியகரமான விஷயம்னு அர்த்தம். ஆல்சோ மாயாஜாலம், ஏன்னா மாயாஜாலம்ங்கிறது வந்து சம்திங் தட் வி கேனாட் காம்ப்ரிஹெண்ட், தட்ஸ் வாட் வி கால் மாயாஜாலம் இல்லையா? ஸோ அந்த விதத்தில் வந்து நீர் மாயாஜாலமும் பண்ணுறீரே, மாயமும் பண்ணுறவன் மாயாஜாலமும் பண்ணுறவன் அப்படிங்கிற மாதிரி, மாயம் செய்தது போலென்று இனி அழைத்து கொண்டு அருளவன். இவ்வளோ நாள் மாயாஜாலம் பண்ணது போரும், இனிமே அடியனை அழைச்சென்று சுவாமி அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறார் அவர். அவனும் வந்து தோற்றி, ஸோ ஃபைனலி அவனும் ஹி ரிலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி, போரும் நம்ம வந்து ரொம்ப சோதிச்சுட்டோம் இவரை அப்படிங்கிற மாதிரி, எம்பெருமானே வந்து இவருக்கு இறங்குறான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பாவம் ரொம்ப இவருக்கு ஃபீல்ஸ் வெரி சாரி ஃபார் ஹிம் அப்படிங்கிற மாதிரி, அவனும் வந்து தோற்றி, அவனும் வந்து இவருடைய பிரகிருதி சம்பந்தத்தை அறுத்து, ஸோ இவருக்கு இந்த சம்சாரத்தில் உள்ள கனெக்ஷனை கம்ப்ளீட்டாக அறுத்து அடியார்தம் திரளிலே கொண்டு சேர்க்க, அடியார்களோட திரளான இந்த முக்தர்கள், நித்தியர்கள் முக்தர்கள் இருக்கிற குரூப் பரமபதத்தில் இருக்கே, அந்த பரமபதத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். அப்படி சேர்க்கிறதுனால தாம் கிருத்தியராய், தாம் கிருத்தியராய்னாக்க
பண்ண வேண்டிய விஷயத்தை பண்ணிட்டவரா அப்படிங்கிற மாதிரி. அவர் பண்ண வேண்டிய விஷயங்கிறது என்னது, எம்பெருமான அடையணும். அதை அவர் பண்ணிட்டார் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றார். தாம் கிருத கிருத்தியராய், ஹீ ஹூ ஹஸ் டன் வாட் நீட்ஸ் டு பி டன். அப்படிப்பட்டவராய் அவாவற்றுனாக்க அவருடைய ஆசை தீர்ந்துனாக்க எம்பெருமானுடைய திருவடியை போய் சேரணும் பரமபதத்தில் அப்படிங்கிற ஆசை தீர்ந்து என்ன, பிகாஸ் தட் வாஸ் ரியலைஸ்ட். வீடு பெற்றபடியை, வீடுங்கிறது மோட்சம் எப்படி கிடைச்சதுங்கிறத இதில் பேசுகிறார் இந்த திருவாய்மொழியில். அதை சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி. சூழ்ந்து அதனில் பெரிய என்னவா அற சூழ்ந்தாயே அப்படின்னு ஒரு பாசுரத்தை சொல்ல போகிறோம். ரொம்ப அழகான பாசுரம் இது. எல்லாத்தையும் விட பெருசு எனக்கு உன் மேலே உள்ள அந்த உன் மேலே உள்ள அன்பு, ஒன்று அடையணுங்கிற ஆசை. அந்த ஆசை என்னுடைய அந்த ஆசை தீர்ற மாதிரி சூழ்ந்தாயே, என்னை யூ என்சர்க்கிள் மீ அப்படிங்கிற மாதிரி, என்ன நீ அணைச்சின்ட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது ரொம்ப அவதாரிக்கை. இட் கிவ்ஸ் யூ குட் ஐடியா ஆஃப் வாட் திஸ் பதிகம் இஸ் அபவுட். ஸோ இப்போ பாசுரமாக பார்க்க போகிறோம். அது என்ன, முதல்ல முனியே நான் முகனேன்னு ஆரம்பிக்கிறது ரொம்ப அழகாக. ஸோ அடியன் ஹேஸ் தி summary meaning at the bottom, even though I call it summary meaning, but it is kind of maybe longer than what a summary meaning should be. But you also have the meaning here, just like Adiyan mentioned the previous time. Inga ulla meaning the vaarthaiku vaartha ulla artham, and also because of the color coding you can make out exactly what part of the pasuram says what means what அப்படிங்கிறது. இது overall meaning என்னங்கிறது சொல்கிறது. So it's not exactly in the order in which things are said அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன சொல்கிறாருங்கிறத பார்க்கலாம் இந்த பாசுரத்தில். அப்புறம் இந்த வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் பார்க்கலாம். எம்பெருமான்கிட்ட சொல்கிறாரு. எம்பெருமானுடைய அவனுடைய பரத்துவம், அவனுடைய மேன்மையெல்லாம் எடுத்து சொல்கிறார். அவர் மேன்மையெல்லாம் எடுத்து சொல்லச்சே என்ன சொல்கிறாருனாக்க, சுவாமி மனநத்தால், மனநம்னாக்க ஒரு தியானத்தினால, ஜஸ்ட் பை தாட், சங்கல்பத்தினால, மனநத்தால் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் செய்பவனே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிக்கிறார். முனியேங்கிற வார்த்தைக்கு அதான். முனினாக்க சேஜ் அப்படிங்கிற மாதிரி. சேஜ்னாக்க யூ அசோசியேட் அ சேஜ் எப்போ மனசில் ஒரு மெடிடேஷன், கான்டம்ப்ளேஷன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாளோ இல்லையோ, அந்த மாதிரியும் எம்பெருமான் இந்த பார்க்கடலில் யோக நித்ரை பண்ணிட்டு இருக்கானோ இல்லையோ, யோக நித்ரை பண்ணின்னு இந்த உலகத்தை எப்படி ரட்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். உலகத்துக்கு ஸ்திதி சிருஷ்டி பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. மனநத்தால், பை கான்டம்ப்ளேஷன், பை சங்கல்பம், பை மெடிடேஷன், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம். ஸோ உலகத்தை உண்டாக்குறது, உலகத்தை காப்பாற்றுறது, உலகத்தை அழிக்கிறது அப்படிங்கிற எல்லாத்தையும் எப்படி பண்ணணுங்கிறது யோசிக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த சங்கல்பத்தால் இப்படி நடக்கணும்னு சங்கல்பித்து அதுகளை நடக்க வைக்கிறவனே அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் அது. அப்புறம் பிரம்மாங்கிறவத்தினையும் படைச்சு அவன் மூலமாக தி மெக்கானிக்கல் டீட்டெயில்ஸ் ஆஃப் சிருஷ்டி, அதே மாதிரி சிவபெருமான்கிறவனையும் படைத்து இந்த மெக்கானிக்கல் டீட்டெயில்ஸ் ஆஃப் சம்ஹாரம், இதெல்லாம் பண்ணி அவளுக்குள்ள அந்தர்யாமியாக இருந்து அவர்களை நிர்வகிப்பவனே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். ஸோ அவர் ஆக்சுவலாக பார்த்தேன்னாக்க நான்முகனேன்னு பிரம்மனேன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும் அது. ஸோ ஆனால் நான்முகனேனாக்க பிரம்மா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இல்லை. பிரம்மாவை படைச்சு பிரம்மாவுக்குள்ள அந்தர்யாமியாக இருந்து அவனை நிர்வகிக்கிறவனே, அப்படி ஒன் ஹூ ஆப்ரேட்ஸ் ஹிம் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தில் அது. அதே மாதிரி சிவபெருமானேன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும். பட் சிவபெருமானாக இருந்து அவனுக்கு அந்தர்யாமியாக இருந்து அவனை நிர்வகிப்பவனே அப்படிங்கிற அர்த்தம் அது. அவர்களை நிர்வகிப்பவனே, நிர்ஹேதுகமாகனா வித்வுட் எனி ரீசன் அப்படிங்கிற மாதிரி. இட்ஸ் நாட் தட் ஐ டிட் சம் ஃபேவர் ஃபார் யூ அண்ட் இன் ரிட்டர்ன் யூ டிட் த ஃபாலோயிங் ஃபேவர் அப்படிங்கிற மாதிரி இல்லை. வித்வுட் மை ஹேவிங் டன் எனிதிங் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி. நிர்ஹேதுகமாக வடிவு அழகை காட்டி, உன்னுடைய திருமேனி அழகை காமிச்சு என்னை ஈடுபடுத்தி வச்சாய். சுவாமி உமக்கு பரத்துவங்கிறது எக்கச்சக்கமாக இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் திருமேனி அழகு இருக்கே, அதை நீ எனக்கு காமிச்சு கொடுத்துட்டே, அதிலே ஐ லாஸ் மை செல்ஃப் இன் தேட், அதனால் நான் மேலே ஈடுபட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். நிர்ஹேதுகமாக வடிவழகை காட்டி என்னை ஈடுபடுத்தி வைத்தாய் அப்படிங்கிற மாதிரி. என்னுடைய மனசை அதனாலே பறி கொடுத்துட்டேன் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதுக்கே பைசா கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோமோ இல்லையோ, அது மாதிரி பைசா வசூல், அதுலேயே பைசா வசூல் ஆகிட்டுன்னு சொல்கிறோமோ இல்லையோ, உன்னுடைய திருமேனியை பார்த்தாலே பைசா வசூலாகிடுத்து சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்புறம் அது மாதிரி அப்படி என்னென்ன டீட்டெயில்ஸ், கனி போன்ற வாய், இந்த கோவப்பழம் போல சிவப்பான வாய், தாமரை மாதிரியான கண்ணு, மாணிக்கம் போன்ற திருமேனி, ஜெம் லைக் திருமேனி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறார்.
அது மாத்திரம் என்னுடைய ஆத்மாவையே நீ அபகரிச்சுட்டே சுவாமி அப்படிங்கிற மாதிரி. என்ன சுவாமி ஆத்மாவை அபகரிச்சாருனாக்கா ஆத்மா நம்மளோடதுன்னு அர்த்தமா அப்படின்னாக்கா அப்படின்னு இல்லை. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். ஆத்மா நீ அபகரிச்ச வாஸ்தவம் தான், இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி நீ எடுத்துன்னு போயிருக்கலாமா இல்லையோ. ஈவன் பாரோட் ப்ராப்பர்ட்டி நான் வச்சுருக்கேன், உங்கள்கிட்டேருந்து பாரோ பண்ணி வச்சுருக்கேன்னா அதை எடுத்துன்னு போகிறவா இருந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தானே எடுத்துன்னு போவா. அது மாதிரி சுவாமி நீ அன்னைக்கு நீ அடியன்கிட்டேருந்து பாரோ பண்ணிட்டீர, அது ரொம்ப நாளாக நீ திருப்பி கொடுக்கல சுவாமி, எடுத்துன்னு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளோ இல்லையோ, சொல்லணுமோ இல்லையோ, சொல்லணும்னு எதிர்பார்க்குறோமோ இல்லையோ. அது மாதிரி என் ஆத்மாவையும் அபகரித்தாய், என்னோட உசுர் மாதிரி இருக்கிறவன் நீ, உன்னை ஒழிய செல்லாதபடி பண்ணி வைத்து, அதாவது யூ மேட் மீ டோட்டலி டிபெண்ட் ஆன் யூ அப்படிங்கிற மாதிரி, உன்னை ஒழிய செல்லாதபடி பண்ணி வைத்து இப்படி சம்சாரத்திலே இன்னமும் தள்ளி வைப்பது தகுதி என்று. யூ மேட் மீ டோட்டலி டிபெண்ட் ஆன் யூ சுவாமி, அது ஐ ஹாவ் டு புட் தட் பிளேம் ஸ்கொயர்லி ஆன் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அவ்வளவு பண்ணின நீர் எனக்கு சம்சாரத்திலே இன்னும் இவ்வளவு நாள் வச்சுருக்கலாமா, இன்னமும் தள்ளி வைப்பது தகுதி என்று. என்ன தட்ஸ் நாட் worthy of you. இன்னமும் மாயாஜாலம் செய்து என்னை ஏமாற்றாதே, ஒன்றும் மாயம் செய்யேல் என்னையேன்னு முடிக்கிறார். ரொம்ப அழகான வார்த்தைகள் இது. மாயம் செய்யேல் என்னையே சுவாமி, அடியனால தாங்க முடியாத சுவாமி. ஏற்கனவே there's a great letdown that I have experienced. அதனால் இன்னும் மாயாஜாலம் செய்து என்னை ஏமாற்றாதே, பரமபதத்திற்கு இந்த க்ஷணமே அழைத்துக்கொள். பரமபக்தியில் இருக்கார் அவர், என்னால் ஒரு க்ஷணம் கூட தரிக்க முடியாது சுவாமி அப்படிங்கிற அர்த்தம் அது. சரியா? ஸோ பார்க்கலாம். அது now that I've explained the meaning, it's easier to see the meaning of individual words. முனியேனாக்க சேஜ் ஒரு அப்படிங்கிற மாதிரி, சேஜ்னாக்க அசோசியேட், கான்டெம்ப்ளேஷன், மெடிடேஷன் அப்படிங்கிற மாதிரியான. ஸோ அது மாதிரி எம்பெருமான் அந்த மனசால் அந்த யோக நித்ரைன்னு சொல்கிறாள். பார்க்கல அவன் பள்ளி கொண்டு இருக்கிற போஸில் இருக்கிறச்சே, இட்ஸ் நாட் தட் ஹி இஸ் ஸ்லீப்பிங் அப்படிங்கிற மாதிரி, யோக நித்ரை அப்படிங்கிற மாதிரி யோகத்தில் இருக்கான். அவன் மனசால் சிந்திச்சுட்டே இருக்கான். இந்த உலகத்தை எப்படி படைக்கிறது, எப்படி காக்கிறது, எப்படி அழிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த மாதிரி மனநத்தால் மனசில் நினச்சிண்டு மனசு சங்கல்பத்தாலேயே எல்லாத்தையும் பண்ணுகிறவனே, நான் முகனே, 4 முகங்களை உடைய பிரம்மனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பிரம்மா அப்படின்னாக்க பிரம்மாவேன்னு சொல்கிறார். பிரம்மாவேன்னு இல்லை, பிரம்மாவுக்கு அந்தர்யாமியாக இருப்பவனே அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் பீப்புள் வில் பாயிண்ட் அவுட் இன் வியாக்கியானம் இஸ் தட், என்ன சுவாமி இது சிவபெருமானை கூப்பிடுறார், எம்பெருமானை கூப்பிடுறார், பிரம்மாவை கூப்பிடுறார் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன்னு. அப்படி இல்லை, பிரம்மாவை கூப்பிடுற மாதிரி இருக்குது. பட் பிரம்மாவுக்குள்ள அந்தர்யாமியாக இருந்து பிரம்மாவை நிர்வகிக்கிற எம்பெருமானே அப்படிங்கிறத சொல்கிறார் அவர். என்ன அதான் நான் முகனேன்னு அர்த்தம். முக்கண் அப்பா, அப்பானாக்க சுவாமின்னு அர்த்தம். முக்கண் 3 கண்களை உடைய சிவபெருமான் இருக்கானே, அந்த சிவபெருமானுக்குள்ள அந்தர்யாமியாக இருந்து அவனை நிர்வகிக்கின்ற என்னுடைய சுவாமியே அப்படிங்கிற மாதிரி முக்கண் அப்பா அப்படிங்கிறது, தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். ஸோ இந்த 3 விதம் சொல்லிட்டார் அவர். சொன்னதுக்கப்புறம் இதெல்லாம் எம்பெருமானுடைய பரத்தத்தை சொல்கிற விஷயங்கள். அப்புறம் எம்பெருமானுடைய வடிவழகுனால என்னை இது பண்ணிட்ட, நீ கேப்சர் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறாருனாக்க, அது எம்பெருமானுடைய வடிவழக சொல்கிறார் அவர். ஸோ அது பார்க்கலாம். இது கனிவாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். என் பொல்லா, I'll get to that in a moment. கனிவாய்னா கனினா ஃப்ரூட், கனி ஸ்பெசிஃபிக்லி கோவைப்பழம்னு சொல்லுவாங்க. இந்த கோவப்பழங்கிறது செவப்பாக இருக்கும். அது அவனுடைய அதரங்கள் கோவப்பழம் மாதிரி செவப்பாக இருக்குங்கிறத கனிவாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அவ்வளோ வடிவழக சொல்கிறார் அவர். தாமரை கண், தாமரை போன்ற கண்களை உடையவனாயிருக்கே. கருமாணிக்கம், அவனுடைய திருமேனி மாணிக்கம்னாக்கா இட்ஸ் a gem. கருமாணிக்கம், டார்க் ஜெம் மாதிரி இருக்கு. இது ஒரு ஷைனிங் லைக் அ டார்க் ஜெம் அப்படிங்கிற மாதிரி. அது மாத்திரம் இந்த மாணிக்கமேங்கிறது அந்த என் பொல்லாங்கிறது அதில் தான் இட் அட்டாச்சஸ் டு தட் மாணிக்கமே அப்படிங்கிறது. ஸோ பொல்லா மாணிக்கமே, மாணிக்கம்ங்கிறது ஒரு பிளெமிஷ்லெஸ்ஸாக ஒரு அன்பியர்ஸ்ட் மாணிக்கம் அப்படின்னு இருந்ததுனாக்கா அதை என் பொல்லா மாணிக்கமே அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இட்ஸ் அ பிளெமிஷ்லெஸ் மாணிக்கம், இட்ஸ் அன் அன்பியர்ஸ்ட் மாணிக்கம் அப்படிங்கிற மாதிரியானது. அது ஒரு விர்ஜின் மாணிக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது இன்னொரு விதம் என்னன்னாக்கா, இன்னும் பொல்லாங்கிறது ஒரு செல்லமாக சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி. இப்போ சில பேர் சொல்லுவார், சுவாமி அடியனுடைய பேரன் இருக்கானே சுவாமி, அவன் ரொம்ப பொல்லாதவன் சுவாமின்னு ஒருத்தர் சொல்லுவார் அவர். ஆனால் பொல்லாதவன் தன்னுடைய பேரை பொல்லாதவன் யூஸ்வலினாக்கா விக்கெட்னு அர்த்தம். அது யூஸ்வலி ஒருத்தர் தன்னுடைய பேர் என்பதை அவன் ரொம்ப பொல்லாதவன் சுவாமி அப்படின்னு சொல்கிறச்சே பெருமையாக சொல்கிறார் அவர். அதாவது விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப நெகட்டிவாக சொல்லலை, விக்கெட்டுங்கிறது ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். அந்த அவ்வளவு பெருமையாக சொல்லிக்கிறார். அது மாதிரி இது பொல்லா மாணிக்கமே அப்படிங்கிற மாதிரி
that's another interpretation for it. இஸ் விக்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. எப்படி நம்ம வந்து ஒரு அன்பு ஜாஸ்தியாக இருந்ததுனாக்கா நம்மளோட பேர குழந்தைகளையோ நம்மளோட குழந்தைகளையோ இது பொல்லாதது இது அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ அந்த மாதிரியும் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அது மாத்திரம் இல்லை, என் பொல்லா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். எவ்வளோ பர்சனலைஸ் பண்ணி சொல்கிறார் பாருங்க. என் பொல்லா கருமாணிக்கமே அப்படிங்கிற மாதிரி. ஸோ என் பொல்லா கோஸ் வித் தட் கருமாணிக்கம். என்னுடைய மாணிக்கம் சுவாமி, கருமாணிக்கம் சுவாமி, என்னுடைய மாணிக்கம் சுவாமி, பொல்லா மாணிக்கம் சுவாமி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய எம்பெருமான் எப்படி தன்னுடைய திருமேனி அழகாக காமிச்சு என்னை வந்து இது பண்ணிட்டான், அடிமையாக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்புறம் வந்து என் கல்வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். என்னுடைய கல்வானாக்க ஓ தீஃப் அப்படிங்கிற மாதிரி, கல்வா அப்படிங்கிற மாதிரி. ஒருத்தரை வந்து திருடன்னு கூப்பிடணுமானாக்கா என் கல்வான்னு சொல்லுவோமா மாட்டோம். ஸோ தட் ஷோஸ் தட் இந்த கல்வான்னு சொல்கிறச்சே வந்து என் கல்வான்னு சொல்கிறது வந்து அதையும் ஒரு ஈவன் தோ கள்ளன்னு சொல்கிறது வந்து இட் மே பி அ நெகட்டிவ் வேர்ட். இங்கே இந்த இடத்துல கள்ளன்கிறது ஒரு பெருமையாக சொல்கிற மாதிரியா, ரொம்ப ஒரு ஆசையோடு அன்போடு சொல்கிற மாதிரி. நீ ஒரு கள்ளன் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி. கொஞ்சம் நீ வெண்ணையை திருடி இருக்க, மகாபலிக்கிட்டேருந்து அவனுடைய இது லேண்டுகள்லாம் திருடி இருக்க, அது வாஸ்தவம் தான். என்னுடைய ஆத்மாவையும் திருடி இருக்கே சுவாமி அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தத்தில் என் கல்வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதையும் செல்லமாக சொல்கிறதுனால என் கல்வா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறார். யூ ஆர் தீஃப், யூ ஸ்டோலன் மை ஆத்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். வியாக்கியானத்தில் பார்க்கலாம், நம்ம ஆத்மாவை திருடுறான்னு சொல்கிறாரு. அது இஸ் தட் ரியலி வேலிட் அப்படிங்கிற மாதிரி. தனியே நான் உயிரே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். என்னுடைய உயிரே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதில் வந்து மோஸ்ட் ப்ரெஷஸ் திங் தட் இந்த உலகத்தில் வந்து நம்ம சொல்கிறச்சு என்னோட உசுர் சுவாமி அவன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாக்க தட்ஸ் அ மோஸ்ட் ப்ரெஷஸ் திங் தட் வி கேன் டாக் அபவுட். என்னோட உசுர் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி உயிரே அப்படிங்கிற மாதிரி. உயிரேனாக்க ப்ரெஷஸ் உயிரே அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். அருமையான உயிரே அப்படிங்கிற மாதிரி. இஸ் மை ப்ரெஷஸ் லைஃப் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அர்த்தம் சொல்கிறார். இஸ் மை வெரி லைஃப் அப்படிங்கிற அர்த்தத்தில். அது மாத்திரம் இல்லை, தனியே நான் உயிரே, நான் வந்து ரொம்ப தனியேனாக இருக்கேன் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது வந்து வியாக்கியானத்தில் மீனிங் பார்க்க போகிறோம். அதாவது ஹி ஃபீல்ஸ் வெரி லோன்லி ஆன் திஸ் எர்த். ஏன்னாக்க முதல் காரியம் சம்சாரங்கிறது நிறைய கஷ்டங்களை உண்டு பண்ணுறது. அதை வந்து யுகம் யுகமாக அனுபவிச்சிருக்கார் அவர். அது மாத்திரம் இல்லை, இஃப் யூ ஜஸ்ட் லுக் அட் த பீப்புள் அரவுண்ட் யூ, அவள்லாம் வந்து தே ஆர் ஸ்டில் இன் திஸ் இன் அ டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட். அவளை பொறுத்த வரைக்கும் அந்த உலக அனுபவங்களை வந்து நான் அனுபவிக்கணும், உலகத்தில் உள்ள விஷயங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அவளை பொறுத்த வரைக்கும் சரீரம் தான் தட்ஸ் ரியல் தெம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கா. அதனால் ஐ டோன்ட் ஃபீல் தட் ஐ கேன் அசோசியேட் மை செல்ஃப் வித் தம் சுவாமி. இட் ஃபீல்ஸ் லைக் தேர் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் ஆல் டுகெதர் அப்படிங்கிற மாதிரி. மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளோ இல்லையோ. அது மாதிரி இவாள்லாம் பார்த்தா எந்த உலகத்துலேயும் இந்த ஆள்னு தெரியல சுவாமி அப்படிங்கிற மாதிரி தோன்றுறது. அதனால் ஐ ஃபீல் ஸோ லோன்லி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதனால் தனியே நான் உயிரே இந்த மாதிரி எனக்கு வந்து ஐ எம் நாட் ஏபிள் டு அசோசியேட் மை செல்ஃப் வித் அதர் பீப்புள் இன் திஸ் வேர்ல்ட். அதனால் ஐ ஃபீல் எக்ஸ்ட்ராடினரிலி லோன்லி சுவாமி. அப்படிப்பட்ட இந்த எனக்கு வந்து நீ என்னோட உசுர் நீ தான் சுவாமி. என் தலைமிசையாய் வந்துட்டுன்னு சொல்கிறார். இனி உம்முடைய திருவடியை வந்து என்னுடைய தலைக்கு பக்கத்தில் கொண்டு வந்துட்டு தலை மேலே வச்சுட்டீர். அதாவது பேசிக்கலி இட்ஸ் வே ஆஃப் சேயிங் என்ன நீர் அனுகிரகம் பண்ணிட்டீர் அப்படிங்கிற மாதிரி. என் தலைமிசையாய் வந்துட்டு உம்முடைய திருவடி வந்து என்னுடைய தலைக்கு பக்கத்தில் கொண்டு வந்துட்டே நீர் என் தலைமிசையாய் வந்துட்டு. நம்ம வந்து கோவிலெல்லாம் ஷட்டாரி வைக்கிறாளோ இல்லையா, ஷட்டாரி வந்து எம்பெருமானுடைய திருவடியை ரெப்ரசன்ட் பண்ணுறது. அந்த ஷட்டாரிங்கிறது ஆக்சுவலி ரெஃபர்ஸ் டு ஷடகோபன் அப்படிங்கிற இந்த நம்மாழ்வாரை ரெஃபர் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் எம்பெருமானுடைய திருவடியை அவர் ரெப்ரசன்ட் பண்ணுறவர் அவர். நம்ம ஷட்டாரி வாங்கிக்கிறச்சே அந்த ஷடகோபன் அவரை வந்து நம்மளோட தலையில் வைக்கிற மாதிரி எம்பெருமானுடைய திருவடியை அவர் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி. இதனால் என் தலைமிசையாய் வந்துட்டு என் தலை பக்கத்தில் உன்னுடைய திருவடியை வச்சுட்டீர் சுவாமி. இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன். என்னை வந்து just one step closer to one step away from reaching பரமபதம் சுவாமி. அதனால் இனிமே நான் விடமாட்டேன், இனி நான் போகலோட்டேன், இனிமே நான் உன்னை விடமாட்டேன் சுவாமின்னு விடமாட்டேன் அப்படிங்கிறார். இனி நான் போகலோட்டேன் இருப்பேன், என்னை விட்டுட்டு போயிடுறதுக்கு விடமாட்டேன் சுவாமி. ஒன்றும் மாயம் செய்யல் என்னையே. இனிமே வந்து நோ மோர் ட்ரிக்ஸ் டு பி பிளேட் ஆன் மீ. ஒன்றும் மாயம் செய்யல். மாயம்னாக்க மாயாஜாலம்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி ட்ரிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி போன தரம் பண்ணீரே இது வந்து இதுக்கு போகிற மாதிரி பரமபதத்துக்கு போகிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டு ஓ பை தி வே தட் வாஸ் ஆல்சோ ஆல் அ ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி, ஆல் அ மானச சாட்சாத்காரம் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டீரே. அந்த மாதிரியான மாயாஜாலங்கள்லாம் இனிமேல் கிடையவே கிடையாது சுவாமி. யூ ஆர் நாட் அலவுட் டு டூ எனி மோர் ஆஃப் தேட் ஆன் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஒன்றும் மாயம் செய்யல் என்னையே சுவாமி. எவ்வளவு க்ளோரியஸாக வந்து எம்பெருமானுடைய இந்த பரத்துவம் அந்த மாதிரியான விஷயங்கள் வடிவழகு இதெல்லாம் சொல்லிட்டு
அப்புறம் வந்து நம்மளுடைய ஹார்ட்டை டச் பண்ணுற மாதிரியே தனியேன் ஆறுயிரே சுவாமி அடியேனுக்கு உசுர் மாதிரியே சுவாமி நீர் என்னுடைய தலைக்கு பக்கத்தில் உம்முடைய திருவடியை வச்சுட்டீர் சுவாமின் இனிமேல் நான் அடியேன் வந்து என்னை போகிறதுக்கு விட முடியாது சுவாமி தயவு செய்து இனிமே அடியேன் மேலே ஒரு மாயாஜாலங்கள் ஒன்றுமே பண்ணாதேன் சுவாமின் அடியேனால் தாங்கிக்க முடியாது சுவாமின் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். அதான் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் திஸ் பதிகம். அந்த அந்த மனசை தொடர் மாதிரியான வார்த்தைகள் வந்து நிறைய வந்துருக்கும். எஸ்பெஷலி த லாஸ்ட் லைன் இன் செவரல் பதிகம்ஸ் வந்து இன் செவரல் பாசுரம்ஸ் வந்து they will be really touching our heart. The first few lines usually அவனுடைய பெரிய குணங்களெல்லாம் சொல்லும் அது. பட் அது பார்க்கலாம் அது சரியா. ஸோ இது வந்து அடியேன் will render it very quickly. முனியே நான் முகனே முக்கண்ண பாகன் பொல்ல கனிவாய் தாமரை கண் கருமாணிக்கமேயன் கள்வாயன் கள்வாயம் தனியேனாருயிரேயன் தலைமிசையாக வந்துட்டு இனியான் போகலோட்டே ஒன்றும் மாயம் செய்ய என்ன மாயம் செய்ய மாயம் செய்ய என்னைய மாயம் செய்யாதேயும் சுவாமின் அடியேனால என் தாங்கிக்க முடியாது சுவாமின் இவ்வளவு தூரம் நான் பொறுத்திருந்தது போரும் சுவாமின் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக முதல் பாசுரத்தை முடிக்கிறார். இந்த மாதிரி மனசை தொடர மாதிரி நிறைய வார்த்தைகள் இந்த பதிகத்தில் வரப்போகுது. ஸோ என்னுடைய இது பார்க்கலாம், அது வந்து என்னுடைய வியாக்கியானங்கள் பார்க்கலாம். முனியே ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அடியேன் எக்ஸ்பிளைன் பண்ணது வரும். பட் நான் ஜஸ்ட் டு ரீஎன்ஃபோர்ஸ் இட் அடியேன் மைட் கோ த்ரூ தம். முனியேங்கிற வார்த்தை வந்து எந்த காரியத்துக்கும் மானசமான சங்கல்பத்தை பண்ணுபவன் என்ற பொருளின் முனி எனப்பட்டது. ஸோ முனிங்கிற வார்த்தை வந்து இந்த மனசு சங்கல்பத்தால் பண்ணுறவன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது எம்பெருமான் வந்து இந்த நித்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. பார்க்கடல் நித்ரை பண்ணுறது வந்து இட்ஸ் ஆக்சுவலி யோக நித்ரை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இட்ஸ் நாட் அடி ஸ்லீப்பிங் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அதை திருவாய்மொழியில் வந்து சொல்கிறார். ஒரு திருவாய்மொழியில் ரொம்ப அழகாக சொல்கிறார். 5 பைந்தலை ஆடு அரவு அணைமேவி பார்க்கடல் யோக நித்திரை சிந்தை செய்த எந்தாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது இந்த திருவாய்மொழி 2:6-5 திருவாய் உய்ந்து போந்து என் உழப்பில்லாதவன் தீவினைகளை நாசம் செய்து என்னுடைய கர்மாக்கள்லாம் ஒழிச்சு கட்டுட்டு உனது அந்தமில் அடிமை அடைந்தேன் விடுவேனோ, உன்னுடைய அடிமை ஆயிட்டேன் சுவாமி, முடிவில்லாமல் அடிமையாக இருக்கிற ஸ்டேட்டை நான் அடைஞ்சிட்டேன் சுவாமி, அதன்மே நான் விட போறேனான்னு விடுவேனான்னு மாட்டேன் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லிட்டு அப்புறம் சொல்றார் 5 பைந்தலை ஆடு அரவு அந்த 5 படங்களோடு ஆடின்னு இருக்கிற அந்த பாம்பான ஆதிசேஷன் இருக்கானே அவனுடைய அணை மேவி அவனை பள்ளியாக கொண்டு அது மேலே சயனம் பண்ணிட்டு இருக்கிற பார்க்கடல் யோக நித்திரை சிந்தை செய்த எந்தாய் பார்க்கடலில் படுத்துண்டு அது வந்து எப்போ வந்து யோக நித்திரையிலே சிந்தை செய்த ஏண்டாய் தூங்கலை நீ வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணணுங்கிறது யோசிச்சுட்டே இருக்கியே சிந்தை செய்த எந்தாய் உன்னை சிந்தை செய்தே அப்படிங்கிற மாதிரி நீயும் ஒரு விதமாக சிந்தனை பண்ணிட்டு இருக்க, நானும் ஒரு விதமாக சிந்தனை பண்ணிட்டு இருக்க. நீ வந்து உலகத்தை எப்படி சிருஷ்டி பண்ணணும், எப்படி காப்பாற்றணும், எப்படி இது பண்ணணும், சம்ஹாரம் பண்ணணும், அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பார்க்கணும், எப்படி அடியார்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்க. நானும் அதே மாதிரி உன்னை சிந்தை
சிந்தை செய்து செய்தே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சிந்தை செய்து செய்தே, நானும் உன்னை பற்றியே நினச்சின்னு இருக்கேன். இது பற்றியா இப்படி நம்ம ரெண்டு பேரும் ஒரே விதமாக இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார். யோக நித்ரை சிந்தை செய்தே எந்தா என்பது போல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். நான்முகனே முக்கண்ணப்பான்னாக்கா இஸ் நாட் காலிங் பிரம்மா அண்ட் சிவா அப்படிங்கிற மாதிரி. தேவர்களை கூப்பிடுகிறார் இல்லை, அவர்களை உண்டாக்கியவனே இவன் அல்லவா. நான்முகன் இவர்களை அவளை கிரியேட் பண்ணவனே இவன் தானே. நான்முகன் திருவந்தாயில் திருமழிசை ஆழ்வார் சொல்றார், நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை படைத்தான். முதல்ல இவன் நான்முகன் பிரம்மாவை படைச்சான், பிரம்மா சிவபெருமானை படைச்சான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் சிவபெருமான் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் த கிராண்ட் சைல்டு ஆஃப் எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி. சங்கரனை தான் படைத்தான், யான் முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் கொள்மென் நீர் தேர்ந்து. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். நான் செலக்டட் விஷயம் அவங்களுக்கு கொடுக்குறேன், அதை சிந்தாமல் வாங்கிட்டு போங்க எங்கிட்டேருந்து அப்படிங்கிற மாதிரி திருமழிசை ஆழ்வார் ரொம்ப அழகாக சொல்கிறார். இன்று இது மாதிரி பல திருவாய்மொழிகளிலே நன்கு பரத்வஸ்தாபனம் பண்ணி அருளினவருடைய திருவாக்கில் வேறு வகையான பொருள் காண பிரசக்தி இல்லை. சுவாமி இவர் திடீர்னு சைவராயிட்டாரா, திடீர்னு சிவபெருமானேன்னு கூப்பிடுறாரு அப்படின்னு அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி மேட் இட் வெரி கிளியர் எக்ஸாக்ட்லி வாட் ஹீ திங்ஸ், ஹூ ஹீ திங்ஸ் இஸ் அ சுப்ரீம் பீயிங் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்குற வியாக்கியானங்களில் திண்ணன் வீடு முதல் முழுதுமாய் எண்ணின் மீதியன் எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசுரத்தில் சொல்கிறார். அதாவது எவர்லாஸ்டிங் மோக்ஷம், அதாவது ஹி கிவ்ஸ் எவர்லாஸ்டிங் மோக்ஷம், அதான் திண்ணம் வீடு முதல் முழுதுமா இதுலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் கொடுக்குறான் சுவாமின். எண்ணின் மீதியன் எம்பெருமான், அதாவது எண்ணின் மீதியன்னாக்கா இஸ் பியாண்ட் அவர் தாட்ஸ், எம்பெருமான் இஸ் மை சுவாமி அப்படிங்கிற மாதிரி. மண்ணும் விண்ணும் எல்லாம் உடனுண்ட நம் கண்ணன் கண் அல்லது நம் கண்ணன் கண் அல்லது இல்லை ஓர் கண்ணே, அவன் தான் நமக்கு சுவாமி, வேற ஒருத்தரும் நமக்கு கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார். அதே மாதிரி ஏ பாவம் பரமே ஏழுலகம், இது ரொம்ப அழகான பாசுரம் இது. ஏ பாவம் பரமே ஏழுலகம் ஈ பாவம் செய்து அருளால் அளிப்பார் ஆர், மா பாவம் விட அரற்கு பிச்சை பை கோபால கோளரி ஏரன்றியே அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த எம்பெருமான் இருக்கானே, அவனுடைய ஏற்றத்தை அவனுடைய மேன்மை சொல்லி முடிக்க முடியுமா சுவாமி நம்மளால? அந்த 7 உலகம் பாவம் தொலைகிறதாக செய்கிறானவன், எல்லா கர்மாக்கள்லாம் போகிற மாதிரி செய்கிறானவன். அதே மாதிரி சிவபெருமான் மா பாவம் விட அரற்கு பிச்சை பை, சிவபெருமான் பிரம்மஹத்தி தோஷத்தால் கஷ்டப்பட்டு இருக்கிறச்சே, பிரம்மாவுடைய 5வது தலையை பண்ணதுனால அழிச்சதுனால அவனுக்கு அந்த பிரம்மஹத்தி தோஷம் வந்துருக்கச்சு, அந்த தோஷம் போகிறதுக்கு இவன் ஹெல்ப் பண்ணானோ இல்லையோ. அரற்கு பிச்சை பை கோபால கோளரி, வலிமை தாங்கின ஆண் சிங்கம் போன்ற இவன் இருக்கானே, இவனை விட்டால் வேற ஒருத்தரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான். சுவாமி ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது சுவாமி. தேவர்கள் இல்லை, உலகம் இல்லை, உயிர்கள் இல்லை, மற்றும் யாதும் இல்லை, ஒன்றுமே இல்லை சுவாமி, வேறு ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு தனியாக இவன் இருந்துட்டு நான்முகன் தன்னோடு பிரம்மாவிலேருந்து ஆரம்பித்து இந்த தேவர் உலகோடு உயிர் படைத்தான். தேவர்களை படைத்து அதுக்கப்புறம் மற்ற ஜீவாத்மா அந்த அவளுக்கெல்லாம் சரீரம் கொடுத்தது படைத்தான் அப்படிங்கிற மாதிரி. இவன் தான் ஆதி மூலம் அப்படிங்கிற அர்த்தத்தை ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். ஸோ அந்த மாதிரி பரத்துவத்தை பற்றி இவன் சொல்லியிருக்காரு. இவ்வளோ தூரம் சொல்கிறவர் திடீர்னு சைவராக இருக்க முடியாது அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார். அதே மாதிரி நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் இந்த பஞ்சபூதங்களை சொல்லி ஷீரார் சுடர்கள் 2ஆய், இது சூரியன் சந்திரன் 2மே அவன் தான் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி சிவனாய் அயனானாய் அப்படிங்கிறதா, இவனும் சிவபெருமானாய், அதான் சிவபெருமான் ஆகினாக்க அவனை படைத்து அவனுக்குள்ள அந்தரியாமியாக இருந்துட்டு அவனை நிர்வகிக்கிறவன். இவன் தான் சிவன், இவன் தான் பிரம்மன் அப்படிங்கிற அர்த்தத்தை அப்படின்னு சொல்கிறார். வாட் இட் மீன்ஸ் இஸ் அவளுக்குள்ள அந்தரியாமியாக இருந்து அவளை நிர்வகிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அரணயன் என உலகு அழித்தமைத்துடனே அப்படி இந்த உயர்நலத்தில் சொல்கிறாரோ இல்லையோ, அரணாக இருந்தது அந்த அயன் உலகத்தை சமகாரம் பண்ணுறார் சிவபெருமானாக இருந்துட்டு. அதே மாதிரி அயன் பிரம்மாவாக இருந்துட்டு உலகத்தை சிருஷ்டி பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரி. யார்? எம்பெருமான் தான் பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரி. அரணயன் என உலகு அழித்தமைத்துடனே அப்படிங்கிற மாதிரி போன்றவற்றை காண்க. இவ்வளவு திஸ் இஸ் ஜஸ்ட் த டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் அப்படிங்கிற மாதிரி. இவ்வளவு சொல்கிறவர் திடீர்னு நான்முகன் தான் வசதி, சிவபெருமான் தான் வசதி அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டார் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார்.
நான்முகனையும் முக்கண்ணப்பனையும் அனுப்பிரவேசித்து சிருஷ்டி சம்ஹாரங்களை நடத்தி போகும் முனியே, அவளுக்குள்ள அந்தரியாமியாக இருந்துட்டு எல்லா விஷயங்களையும் நடத்திட்டு போகிற முனியே, அதுவும் தன்னுடைய மனசினால் கான்டம்ப்ளேஷனால் பண்ணுறவனவன், எந்த காரியத்திற்கும் மானசமான சங்கல்பத்தை பண்ணுவன் என்ற பொருளில் முனி என்ன சொல்கிறாரது. சம்ஹாரமும் அவன் அனுகிரகத்தையே காமிக்கிறது. சுவாமி அனுகிரகம் சொல்கிறேன், நான் சம்ஹாரங்கிறது அனுகிரகமா சுவாமி அப்படின்னாக்க, ஆமாம் அது அனுகிரகம் தான். அது ஏன்னாக்கா தயாசதகத்தில் சுவாமி தேசிகன் சொல்கிறார், ஓ ஸ்ரீனிவாசனுடைய தயாதேவியே, நீர் ஒரு விளையாட்டு விளையாடுற, பிரளயம் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டு விளையாடுற, அந்த விளையாட்டுமே ஒரு அனுகிரகத்தோடு சேர்த்தி தான் அது. ஏன்னாக்க எதுக்காக இந்த விளையாட்டு விளையாடுறேன்னாக்க, உலகம் சிருஷ்டி பண்ண நாள்லேருந்து இந்த சேத்தனர்கள் தொடர்ந்து நான் ஸ்டாப்பாக அபராதங்கள் பண்ணிகிட்டே இருக்காளோ இல்லையோ, அந்த அபராதங்களை கொஞ்சம் நிறுத்தி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அவள் நிறைய பண்ணிட்டா அதனால் அவள் கொஞ்சம் பிரேக் கொடுக்கலாம் அபராதங்கள் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த பிரளயத்தை உண்டு பண்ணுற. அதனால் அதுவும் இட் ரெப்ரசன்ட்ஸ் அன் அனுகிரகம் அப்படிங்கிற மாதிரி. சிருஷ்டி சந்ததானாம், சிருஷ்டி பண்ண காலத்துலேருந்து சந்ததானம் ஒரு நான் ஸ்டாப்பாக அபராதானாம் நிரோதினீம் ஜகதக, அபராதானாம் நிரோதினி, அவள் பண்ணுற அபராதங்களை தடை பண்ணுறதுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்காக வேண்டி பத்மா சகாய கருணயம் பிரதி சஞ்சர கேளிம் ஆச்சரசி அப்படிங்கிறார். ஸோ அந்த விதத்தில் சம்ஹாரமும் எம்பெருமானுடைய அனுகிரகம் தான் அப்படிங்கிற மாதிரி. என் பொல்லாக்கனிவாய் தாமரைக்கண் கருமாணிக்குமே அப்படிங்கிற மாதிரி எம்பெருமானுடைய இந்த திவ்யமங்கள விக்கிரகம்னு சொல்லப்படுறது திருமேனி அழக சொல்கிறார். அசாதாரண திவ்யமங்கள விக்கிரக வைலட்சண்யத்தை அனுபவித்து பேசுகிறார். அசாதாரணமாக இருக்கின்ற, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கின்ற அந்த எம்பெருமான திவ்யமங்கள விக்கிரகம்ங்கிறது எம்பெருமானுடைய திருவடிக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்தில் உள்ள டெக்னிக்கல் டேர்ம் அது. அதனுடைய வைலட்சண்யம், அதனுடைய எக்ஸ்ட்ராடினரி பியூட்டியை பற்றி அனுபவித்து பேசுகிறார். ரொம்ப அனுபவித்து பேசுகிறார் அவர். இது பார்த்தேன்னாக்கா நம்ம நாச்சியார் திருமையிலே கார்கோடல் பூக்கால் அப்படிங்கிற பதிகத்தில் பார்த்துருக்கோம். கோவை மணாட்டி நீ உன் கொழுங்கனி கொண்டு எம்மை ஆவி தொலைவியே. கோவை மணாட்டி இந்த கோவை பழத்தை பார்த்து சொல்கிறா. அப்படி என்ன சொல்கிறாருனாக்க, நீ ரொம்ப செக்கச்சவேல்னு இருக்க, நீ என்னுடைய காதலனான எம்பெருமானை ஞாபகப்படுத்தின்னு இருக்க நீ எனக்கு. ஏன்னா அவனுடைய அதரங்களுடைய ஞாபகத்தை நீ கொடுத்துட்டே இருக்க. நீ உன் கொழுங்கனி கொண்டு எம்மை ஆவி தொலைவியே, நீ உன்னுடைய பழத்தை வச்சுட்டு, சிவப்பாக இருக்கிற பழத்தை வச்சுட்டு அவனுடைய அதரங்களை ஞாபகப்படுத்திட்டு என்னோட உசுரை வாங்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்மை ஆவி தொலைவியல், என்னோட உசுரை வாங்காத நீ வாயழகர் தம்மை அஞ்சுதோம். அவனை பற்றி நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவ்வளோ நிறைய இஸ் ஆல்ரெடி டார்மெண்டட் மீ குவைட் அ பிட் அப்படிங்கிற மாதிரி சுவாமி தேசிகனும் சாபிப்ராய ஸ்மிதவிகசிதம் சாரு பிம்பாதரோஷ்டம் அப்படிங்கிற மாதிரி பகவத் தியான சோபானத்தில் எம்பெருமானுடைய திருமுகத்தை வர்ணிக்கிறச்சே அந்த அதரங்களுடைய அழகாக ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். திருமாலையிலையும் தொண்டரடிப்படி ஆழ்வார் ரொம்ப அழகாக சொல்கிறார். ரொம்ப அழகாக சொல்கிறாருன்னு என்னக்கா, அந்த தூய தாமரை கண்களும் துவறுதழ் பவழவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோருக்கு அகலலாமோ அப்படிங்கிற மாதிரி. சுவாமி அதை பாருங்க, அந்த ரங்கனுடைய இதுகள்லாம் பாருங்கோ. அவனுடைய இது என்ன அழகா, தூய தாமரை கண், தாமரை போன்ற கண்கள், துவறுதழ் பவழவாயும், இந்த வாய் செக்கச்சவேல்னு அழகாக இருக்குது. ஆயசீர் முடியும் தேசம், இந்த மாதிரி திருமேனியெல்லாம் அழகாக எக்கச்சக்கமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஆயசீர் முடியும் தேசம், அது எக்கச்சக்கமான அழகான குணங்கள் உடையது இது அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இந்த தேஜஸும் உடையது அதெல்லாம் அடியாரோருக்கு அகலலாமே, அதெல்லாம் அவளுடைய அடியார்களுடைய கண்களை விட்டு போகுமா சுவாமி அப்படின்னு சொல்றார். ஸோ அந்த அளவுக்கு வடிவழகளை ஆழ்வார்கள் எக்கச்சக்கமாக பறி கொடுத்துருக்கார். அதில் அஃப்கோர்ஸ் ஸ்ரீ நம்மாழ்வாரும் ஒருவர் அப்படிங்கிற மாதிரி. வடிவழகை காட்டி தம்மை கொள்ளை கொண்டபடியை சொல்கிறார் என் கல்வா அப்படிங்கிற மாதிரி. அப்படி வடிவழகை காமிச்சு என்கிட்டேருந்து என்னையே நீ எடுத்துட்டே அப்படிங்கிற மாதிரி. அது ஸோ அது பார்த்தாக்க, என் இசைவென்றிக்கே என்னை அபகரித்தவனே என்றபடி, என்னுடைய பெர்மிஷன் இல்லாமலே நீ எடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரி. என் ஆத்மா உன்னுடையது தான் என்றாலும், இட் இஸ் ட்ரூ தட் மை ஆத்மா இஸ் நாட் மைன், இட்ஸ் யுவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், இது அபகரிப்பதற்கு முன் ஒரு வார்த்தை என்னிடம் சொல்லியிருக்க வேண்டாமா? எஃப்ஒய்ஐயாவது சொல்லியிருக்கலாமே. பெர்மிஷன் வாங்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் ஐ எம் டேக்கிங் தி ஆத்மா தட் ஐ லோன் டு யூ அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லியிருக்கலாமோ இல்லையோ, அந்த மாதிரி சொல்கிறார் அவர். ஒரு வார்த்தை என்னிடம் சொல்லியிருக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி. என் கல்வான்னு செல்லமாக கூப்பிடுறாரோ இல்லையோ என்ற போது பிராட்டி நிலை தோன்றும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது செல்லமாக சொல்கிற வார்த்தை அது, ஒரு ஹாஷா சொல்கிற வார்த்தை அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறா. ஏன்னாக்கா சீதாதேவி
வால்மீகி ராமாயணத்துலேருந்து ஒரு கோட் ஒன்று பண்ணுறா. அது என்னன்னாக்கா, சீதா தேவி வந்து ஸ்ரீராமன் வந்து when he realizes that he needs to go to the forest, அப்போ சீதை கிட்ட சொல்கிறா, நீ வந்து இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ சீதா தேவி சொல்கிறா, என்ன 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 ப்ராப்ளம் ஆச்சு உமக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்ன எதுக்காக வேண்டி பயப்படுறீ நீ? என்ன இது ஒரு பெண்ணை நீ காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரியான பயமா உனக்கு? நீர் ஒரு ஆணா நீ அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்ல. எங்கள் அப்பா வந்து ஒரு ஆண்னு நினச்சிட்டு ஒரு பெண்ணுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி, ஆண் வேஷத்தில் இருக்கிற நீ ஒரு பெண்ணா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறா அவள் பட்டுன்னு. அப்படி கேட்கறதுக்கு முன்னாடி அதை கேட்கறது வந்து ஒரு ஹார்ஷாக கேட்கல, அவள் வந்து அன்பினாலேயும் அபிமானத்தினாலேயும் கேட்டாள் அப்படிங்கிற மாதிரி அது வால்மீகி ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி, எக்ஸ்கியூஸ் மாதிரி சொல்கிறார் ரொம்ப அழகாக. ஸோ அது மாதிரி இவரும் என் கல்வா அப்படிங்கிறது இவன் சவுண்ட்ஸ் லைக் அ ஹார்ஷ் டேர்ம். அது வந்து அந்த மாதிரி சொல்ல, இவர் வந்து அதே மாதிரி அன்புனால சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை வந்து பார்க்கறச்சே வந்து என்ன சொல்கிறேன்னாக்கா, சீதா ரிப்ரோச் ஸ்ரீராமா ஃப்ரம் அஃபெக்ஷன் அண்ட் ப்ரைட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பிரணயாச்ச அபிமானாச்ச, பிரணயாச்ச அதாவது அன்புனாலையும் அபிமானத்தினாலையும், பரிசேக்ஷே பராகவம், ஸ்ரீ ரிப்ரோச் ராகவன் அப்படிங்கிற சேம் ஸ்ரீராமன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அது. ஸோ அந்த மாதிரி அந்த விதத்தில் எதுவும் அப்படிங்கிற மாதிரி. தனியேன் ஆருயிரே வேறொன்றால் தரிக்க உண்ணாதபடி என்னை பண்ணின. ஸோ தனியேனுங்கிறதுக்கு வந்து ரெண்டு அர்த்தத்தை சொல்கிறார். அதாவது வேறொன்றால் தரிக்க உண்ணாதபடி என்னை பண்ண, தட் இஸ் யூ மேட் மீ ஸோ எக்ஸ்க்ளூசிவ்லி டிபெண்ட். அந்த எக்ஸ்க்ளூசிவ்ங்கிறது தான் தனியேனுங்கிற அர்த்தம். தி எக்ஸ்க்ளூசிவ்லி யூ மேட் மீ எக்ஸ்க்ளூசிவ்லி டிபெண்ட் ஆன் யூ. அதனால் வந்து சரி, யூ கேனாட் ஈவன் சே ஓகே இந்த மாதிரி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ அவங்ககிட்ட போய்க்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது இல்லையா. அதனால் தனியேன் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார். அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டியை காமிக்கிறதுக்காக வேண்டி வேறொன்றால் தரிக்க உண்ணாதபடி என்னை பண்ணினவனே என்க அப்படின்னு சொல்கிறது, தட்ஸ் ஒன் மீனிங் அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று, சம்சாரிகளோடு பொருந்தாமையை இட்டு தனியேன் என்கிறார். உலகத்தை சுற்றி உள்ள சம்சாரிகள்லாம் பார்த்தாக்கா இன்னும் they don't have the same mindset that I do சுவாமி. அவளை பார்த்தா அவள் சரீரம்தான் நிஜம் தாங்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. உலக விஷயங்கள்லாம் பற்றுடையவாளாக இருக்கிறார். என்ன மாதிரி அடியன் மாதிரி அனன்ய பிரயோஜனர்களா இல்லை சுவாமி அப்படிங்கிற மாதிரி. இதுதான் குலசேகர ஆழ்வாரும் சொல்கிறார். குலசேகர ஆழ்வாரும் ஒரு பாசனத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார், சுவாமி இந்த உலகத்தோட நான் விட்டுட்டேன் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது மெய்யில் வாழ்க்கையை மெய்யெனக் கொள்ளுமே வையம் தன்னோடும் கூடுவதில்லையான்னு அந்த மெய்ங்கிற வார்த்தையோட ரொம்ப அழகாக பண்ணுறார். மெய்ங்கிற வார்த்தைக்கு தமிழில் ரெண்டு அர்த்தம் உண்டு. மெய்னாக்க ஒன்று சரீரம் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம், இன்னொன்று மெய்னாக்க நெஜம் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். அது ஸோ இந்த மெய்யில் வாழ்க்கையை, அதாவது இந்த சரீரத்தோடு சேர்ந்த வாழ்க்கையை மெய்யென கொள்ளும், அதுதான் நிஜம் அப்படின்னு நினச்சின்னு இருக்காளே. அவள் இந்த வையகம் அப்படிப்பட்ட இந்த உலகத்தோட வையம் தன்னோடும் உலகத்தோட கூடுவதில்லையான், ஐ ஷால் நாட் அசோசியேட் மை செல்ஃப் வித் தம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ மெய்ங்கிற முதல் மெய் வந்து சரீரத்தை நினச்சிக்கலாம், ரெண்டாவது மெய்ங்கிறது அதுதான் நிஜம்னு நினச்சிட்டு அந்த நிஜம் அப்படிங்கிற அர்த்தம். இன்னொன்று என்னன்னாக்கா மெய்யில் வாழ்க்கை, அது வந்து நிஜமில்லாத வாழ்க்கை. ஸோ மெய்யில் வாழ்க்கை சரீரத்துக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை, அது மெய்யில் வாழ்க்கை, அது நிஜமில்லாத வாழ்க்கை அப்படிங்கிற அர்த்தம். அது எவ்வளோ அழகாக மீனிங் வருது பாருங்கோ. மெய்யில் வாழ்க்கை அதுதான் மெய்யென கொள்ளும் இவ்வையம் தன்னோடும் கூடுவதில்லையானவாக அசோசியேட் பண்ண. மெய்யில் வாழ்க்கையை மெய்யென கொள்ளும் வையம் தன்னோடும் கூடுவதில்லையா ஐயனே அரங்கா என்று அழைத்தேன், மையல் கொண்டு ஒழிந்தேன் எந்த மாலுக்கே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லுவார் அவர். ஸோ அது மாதிரி எப்படி குலசேகர ஆழ்வார் வந்து உலகத்தில் எல்லாரும் இப்படி இருக்காளே சுவாமி, ஹவு கேன் ஐ அசோசியேட் வித் தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாள். அதனால் he must have felt very lonely too. அதே மாதிரி தான் இவரும் தனியேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வேணும், அனாலஜி வேணும்னாக்க, அசோகவனத்தில் சீதா பிராட்டி வந்து இருக்கா, சீதையை சுற்றி சூழ ராட்சசிகள் இருக்கா. இமேஜின் ஹவு ஷி மஸ்ட் ஹவ் ஃபெல்ட். அதே மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற அர்த்தத்தில். சீதா பிராட்டி வந்து ஷீ சரௌண்டட் பை ராட்சசிஸ். ஸோ ஹவு கேன் ஷீ ஃபீல் தட் ஷி ஹஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஷீ இஸ் வித் பீப்புள் ஆஃப் த சேம் கைண்ட் அப்படின்னு நினச்சிக்க முடியாது இல்லையா. ராட்சசிகளால் சூழப்பட்ட சீதா பிராட்டியை போல நான் தனியேனாக இருக்கேன் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார்.
வால்மீகி அதை ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணுறார். நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணால் அந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருந்தது, அந்த மாதிரி இருந்தது. அதாவது சீதா பிராட்டியை சுற்றி ராட்சசிகள் இருக்கிற அந்த அசோகவன காட்சியை பார்த்தாக்கா இப்படி இருக்குன்னு ரொம்ப ஒரு பாவமாக அவரே ஃபீல் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணுறார் அவர். அதனால ஷி அப்பியர்ட் லைக் த ஸ்டார் ரோஹிணி டார்மெண்டட் பை பிளானட் மார்ஸ். ரோஹிணிங்கிற நட்சத்திரத்தை வந்து இந்த செவ்வாய் கிரகம் வந்து அதை டார்மெண்ட் பண்ணிடுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்கிறார். அது மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அது மாத்திரம் இல்லை, நாட் சீயிங் ஹர் ஓன் டியர் பீப்புள். ஸோ ஷீ இஸ் வித் ராட்சசி, ஸோ தே ஆர் சர்டன்லி நாட் ஆஃப் த சேம் கைண்ட். அதனால் நாட் சீயிங் ஹர் ஓன் டியர் பீப்புள், instead surrounded by the Rakshasas, she felt like she is like a female deer losing her own herd. ஒரு பெண் மான் வந்து தன்னுடைய கூட்டத்தை விட்டு எப்படியோ விலகி வந்துட்டு and surrounded by a group of hounds அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த wolvesனு வச்சுக்கோங்க அல்லது wild dogsனு வச்சுக்கோங்க, இட்ஸ் சரவுண்டட் பை தம். அந்த மாதிரி இருந்தால் அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறார். கிரகேண அங்காரகேண, அங்காரகேண இது செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகத்தினால டார்மெண்ட் பண்ணப்பட்ட ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி. கிரகேண அங்காரகேண ஏவ பீடிதாமிவ ரோஹிணியும், பீடிதாமிவ ரோஹிணியும், பீடிக்கப்பட்ட ரோஹிணியை போல இருந்தாள். செவ்வாய் கிரகத்தால் பீடிக்கப்பட்ட ரோஹிணியை போல இருந்தாள் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பிரியம் ஜனம் அபஷ்யந்தீம் பஷ்யந்தீம் ராட்சசி கணம் ஸ்வகணேன மிருகியம் ஹீனாம் ஸ்வகண அபிவ்ருதாமிவ அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்திருப்பாளோ அதே மாதிரி தனியாக ஃபீல் பண்ணுறா, தனியேன் அப்படிங்கிற மாதிரி. இட்ஸ் ட்ரூ தட் ஃபிசிக்கலி தேர் ஆர் பீப்புள் அரவுண்ட், ஸ்டில் இந்த மென்டல் ஃபீலிங் இருக்கே, they don't think like me அப்படிங்கிற மாதிரி. ஸோ they don't feel that they are missing எம்பெருமான் அந்த மாதிரி. அதனால் how can I identify with them சுவாமி அப்படிங்கிற அர்த்தத்தில் தனியேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். என் தலைமிசையாய் வந்துட்டு இனி நான் போகலட்டேன் சுவாமி, என் பக்கத்தில் உன்னுடைய திருவடியை வச்சு, தலை பக்கத்தில் உன்னுடைய திருவடியை வச்சுட்டு சுவாமின்னு எப்படி ஸ்தோத்திர ரத்னத்தை வந்து ஸ்ரீ ஆளவந்தார் சொல்கிறார். அழியோ ஸ்ரீ விக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷ்யதே. அவர் வந்து ஒரு கொஸ்டினாக போட்டார், என்னைக்கு சுவாமி இந்த மாதிரி பண்ண போகிறேன், உம்முடைய திருவடியை வந்து என்னைக்கு என்னுடைய சிரசு மேலே வைக்க போகிறேன்னு ஒரு கொஸ்டின் மாதிரி சொன்னார். இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்கிறார், உன்னுடைய திருவடியை அடியனுடைய சிரசு மேலே வச்சுட்ட சுவாமி, இனிமேல் நான் நம்ம விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. நித்திய சம்சாரியாக இருந்த என்னை விஷயீகரித்த அளவே அன்றிக்கே நான் பரிபூர்ண அனுபவம் பண்ணும்படியாகவும் வந்துட்டு இன்னமும் உபேட்சிக்க பார்த்தாயாகில் ஓட்டுவேனா அப்படிங்கிற மாதிரி. விஷயீகரித்து சும்மா பேருக்கு தெரிஞ்சின்ற மாதிரி மாத்திரம் இல்லாமல் நான் பரிபூர்ணமாக உன்னை அனுபவம் பண்ணும்படியாக வந்துட்டு, உன்னை பேருக்கு தெரிஞ்சுக்கல, உன்னை நன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி என்னை பண்ண வச்ச நீ, அப்புறம் அதுக்கப்புறம் வந்து என்னை உபேட்சிக்க பார்த்தாயாகில். ஆப்போசிட், அபேட்சிக்கிறதுனாக்க விரும்புறது, உபேட்சிக்கிறதுனாக்க விரும்பாமல் வேண்டாம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி விட்டுடுறது. உபேட்சிக்க பார்த்தாயாகில் இது ஒட்டுவேனோ, என்ன அதை விடுவேன்னு நினச்சின்னு இருக்கியா? என் நெஞ்சத்திலிருந்து இங்கு இனிப்போய் பிறர் ஒருவர் வல் நெஞ்சம் புக்கு இருக்க ஒட்டேன் வளைத்து வைத்தேன். பெரிய திருமொழியில் வந்து இவர் சொல்கிறார், திருமங்கை ஆழ்வார் சொல்கிறாரோ இல்லையா, என் நெஞ்சத்துள் இருந்து என்னுடைய ஹிருதயத்தில் இருந்துட்டு இங்கே இருக்க நீ, இங்கு இனிப்போய் பிறர் ஒருவர் வல் நெஞ்சம் புக்கு இருக்க ஒட்டேன் வளைத்து வைத்தேன். என்னுடைய நல்ல நெஞ்சத்தில் ஹார்ட்டில் இருக்க நீ, என்னை விட்டு போய் இன்னொருத்தருடைய பேட் ஹார்ட்டில் போயிருந்த அந்த மாதிரி சொல்கிறார். வல் நெஞ்சம் அப்படிங்கிறார், தன்னுடைய ஹார்ட் நல்ல நெஞ்சமா, மற்றவருடைய ஹார்ட்லாம் வல் நெஞ்சமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அந்த மாதிரி வல் நெஞ்சம் புக்கு இருக்க ஒட்டேன் வளைத்து வைத்தேன் அப்படி ஐ கொரால்டு யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஐ ஹவ் என்சர்க்கிள்டு யூ அப்படிங்கிற, அதனால் என்னை விட்டு ஓடி போக முடியாது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். அதே மாதிரி என்று இன்னொரு ஆழ்வாரும் சொல்கிறாரே, இந்த இன்னொரு ஆழ்வார் வந்து திருமங்கை ஆழ்வார், போகலொட்டேன், ஒன்றை போக விட மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அனாலஜி சொல்கிறார் வியாக்கியானத்தில்.
பரதாழ்வான் வார்த்தை போலே இருக்கிறதா என்று. பரதாழ்வான் வந்து பரதன் வந்து ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் வந்து சித்திரக்கூட்டத்தில் வந்து ஸ்ரீராமன் கிட்ட சொல்கிறான், ஸ்ரீராமா எல்லாம் இந்த நீ காட்டுக்கு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் they all happened when I was away from town, அதனால் வந்து they don't hold it against me அப்படிங்கிற மாதிரி சொல்லி எதுக்கு he gives a thousand reasons for why ஸ்ரீராமா should return. ஆனால் ஸ்ரீராமன் என்ன சொல்கிறான்னு வந்து இந்த பாரு பரதா, there is such a thing called பித்ருவாக்கிய பரிபாலனம்னு ஒன்று இருக்குது. அதனால் அப்பாவோட சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்றி தான் நானும் வேறு வழி கிடையாது, நான் பண்ணி தான் போகிறேன், என்னால் திரும்பி வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்ட உடனே பரதன் சொல்கிறான், ஓ சுமந்த்ரா நீ புல்லெல்லாம் பரப்பி விடு, நான் இங்கே உட்காந்துட்டு நான் தர்ணா பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த ஸ்ரீராமன் வந்து அவன் மனசு மாறி அயோத்திக்கு வரேன்னு சொல்கிற வரைக்கும் நான் அவனே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சாப்பாடு இல்லாமல் வெளிச்சம் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அவன். நம்ம ஊரில் இந்த பாலிட்டிஷியன்ஸ் பண்ணுவாள், இந்த 10 நிமிஷம் சாப்பிடாமல் இருந்துட்டு உண்ணாவிரதம் இருந்தேன், அந்த மாதிரி இல்லை. நிஜமாவே உண்ணாவிரதம் இருக்க போகிறேன், அதுவும் லைட் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ஜலம் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது சொல்கிறதான் சொல்கிறான், ஐ வில் ரிமைன் ஃபேஸிங் ஹிம் until he is propitiated. Sri Raman is propitiated. I shall remain lying down in front of Rama's hut without food or drink and depriving myself of light until he returns to Ayodhya. It's just like a poor Brahmin who lies down at the door of his benefactor அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆரியம் பிரத்யுபவேக்ஷ்யாமி யாவன்மேன பிரசீததி அநாஹாரோ நிராலோகோ. அநாஹாரோ ஆகாரம் இல்லாமல் நிராலோகோ தனஹீனோ யதா த்விஜயம் சேஷ்யே புரஸ்தாத் ஷாலாயம் யாவன்ன பிரதியாஸ்யதி அப்படின்னு சொல்கிறான். அது மாதிரி எப்படி அந்த பரதன் வந்து தாரணா பண்ணானோ, அவன் மனசு மாற வரைக்கும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறானோ, அது மாதிரி நான் உன்னை போகலொட்டேன், உன்னை போக விடமாட்டேன் சுவாமி, எனக்கு மோட்சம் கொடுக்குற வரைக்கும் உன்னை விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அது சொல்லி மாயம் செய்யல் என்னையே, நீ மாயாஜாலம் செய்பவன் என்பதை நீ பிறந்ததிலேருந்தே உலகம் அறிந்ததென்றோ, நீ மாயம் செய்பவன் மாயாஜாலம் பண்ணுறவங்க எத்தனையோ ஆழ்வார்கள் சொல்லியிருக்காளே. பெரிய ஆழ்வாரே வந்து சொல்கிறச்சே வந்து கண்ணன் பிறந்த உடனே அந்த வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோஷ்டியூர் அப்படிங்கிற ரொம்ப அழகான பதிகத்தில் கண்ணன் பிறந்த அழகாக அது எப்படி உலகம் அந்த கோகுலத்தில் உள்ளவா செலிப்ரேட் பண்ணுறா அப்படிங்கிற சொல்கிறச்சே அந்த பதிகத்திலே சொல்லிட்டார். இவன் வந்து ஒரு மாயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பாய சீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே. அதாவது கண்ணன் வந்து வாயை திறந்து காமிக்கிறான், அந்த உலகங்கள்லாம் தெரிகிறது, 7 உலகம் தெரிகிறது. அந்த பார்த்த உடனே இந்த கோபிகள்லாம் சொல்லிட்டாளாம், வாயுள் வையகம் கண்ட மடநல்லார் ஆயர் புத்திரனல்லன் அருந்தெய்வம் பாய சீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரை. இவன் வந்து எல்லா கல்யாண குலங்களும் உடையவன், அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் மாயன், அண்ட் டாப் ஆஃப் தட் இஸ் அ மாயன், ரொம்ப ஆச்சரியகரமானவன், மாயாஜாலங்கள் பண்ணுறவன் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லிட்டா. அதனால் நீ பிறந்த பொண்ணே அந்த மாதிரி பட்டம் வாங்கிட்டியே நீ. அதே மாதிரி மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைன்னு சொல்கிறா, மாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்றுன்னு சொல்கிறா, மாயன் மணிவண்ணன் நன்னலை வாயினேன் தான் எத்தனை மாயன்னு சொல்கிறா பாருங்க. கண்ணினுன் சிறுத்தாமினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னு சொல்கிறார். மலர்கமல உந்தியாய் மாயமோ மருட்கைத்தேன்னு சொல்கிறார். மண் கொண்டு மண்ணுண்டு மண் உமிழ்ந்த மாயன் அப்படின்னு ஒன்று மாயன்னு வார்த்தைக்கு வார்த்தை ஆழ்வார்கள் சொல்கிறாளே சுவாமி. அவ்வளோ அந்த மாதிரியான மாயாஜாலங்கள்லாம் நிறைய பண்ணியாச்சு சுவாமி நீர் வந்து. அதனால் வந்து போரும் சுவாமி, மற்றவார்கிட்ட வச்சுக்கோ சுவாமி, அந்த மாயாஜாலங்களை அடியேர்கிட்ட பண்ணாதேன் சுவாமி. தியாஜ்யமான விஷயங்களை காட்டி அனாதி காலம் அகற்றி வைத்தாற் போல. தியாஜ்யமான விஷயங்கள்னாக்கா திங்ஸ் தட் ஆட் டு பி ரிஜெக்டட், அதை ரிஜெக்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள். அதாவது நம்ம இந்த உலக விஷயங்களில் பற்று இருக்கக்கூடாது, ஆசை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாளோ இல்லையோ, அந்த மாதிரி த திங்ஸ் தட் ஆட் டு பி ரிஜெக்டட், அந்த மாதிரியான விஷயங்கள் தியாஜ்யமான விஷயங்களை காட்டி அதெல்லாம் அதில் ஆசை வர்ற மாதிரி பண்ணி அனாதிகாலம் அகற்றி வைத்தார் போல. நீ வந்து நிறைய ட்ரிக்ஸ் பண்ண சுவாமி. முதல்ல வந்து ப்ரீவியஸ் ஜென்மங்கள்லாம் வந்து எனக்கு வந்து ஞானம் இல்லாத சமயத்தில் வந்து இந்த பாரு ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு பாரு, இதை சாப்பிட்டு அதுலேயே நிறைய இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோ அப்படிங்கிற, இங்கே 30 பால் இருக்கு பாரு, அதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்தில் உள்ள விஷயங்கள் இருக்க, இங்கே உள்ள சென்சரி ஆப்ஜெக்ட்ஸ்லேயே ஈடுபடுற மாதிரி வச்சு
உண்மையில வந்து ஈடுபாடே உன்னை பத்தின ஞானமே வராம வந்து எக்கச்சக்கமா காலம் என்ன தள்ள வச்சுட்ட நீ. தியாஜ்யமான விஷயங்களை காட்டி அனாதி காலம் அகற்றி வைத்தாற் போல எக்கச்சக்கமான யுகங்கள் எக்கச்சக்கமான பிறவிகள் வந்து நீ தள்ளி வச்சுட்ட நீ வந்து உன்னை பத்தின நாலேஜ்லேருந்து தள்ளி வச்சுட்ட நீ. அந்த மாதிரி இன்னமும் அகற்ற பார்க்க வேண்டாம். ஸோ டோன்ட் ட்ரை டு டூ தட் அகெயின் சுவாமி. யூ பிளேட் தட் கேம் இது இனஃப் டைம்ஸ் ஆல்ரெடி. முன்போலே ஏதேனும் மோகனமான குணத்தை காண்பித்து என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த மாதிரி போனதில் பார்த்தோம் இல்லையோ, அந்த சூழ் விசும்பில் வந்து அவன் இவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி மேலதாளங்கள் கேட்குற மாதிரி இது பண்ணுற மாதிரி ஒரு அனாலஜி கூட கொடுத்தாரோ இல்லையோ. வாத்தியார் சுவாமிக்கு மந்திரம் மறந்து போயிட்டுனாக்க அவள் வந்து கெட்டி மேளம் சொல்லி மனசுக்கு தோணுது சொல்லிடுவா அப்படிங்கிற அர்த்தத்தை சொன்னாரோ இல்லையோ. அது மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்குன்னு இந்த ஆல் ஆஃப் திஸ் இந்த சவுண்ட் அண்ட் இந்த லைட் எஃபெக்டுகள்லாம் கிரியேட் பண்ணாத நீ முன்போலே ஏதேனும் மோகனமான குணத்தை காண்பித்து நான் கேட்பதை மறந்திருக்கும்படியான செயல் இனி தகாது. டோன்ட் ட்ரை டு டிஸ்ட்ராக்ட் மீ by showing me another lovable guna of yours அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். சரியா? ஸோ இதுதான் ரொம்ப அழகான வியாக்கியானம் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் பாசுரம். ரொம்ப அழகான பாசுரம். இனி போகலொட்டேன் ஒன்றும் மாயம் செய்யல் என்னையேன்னு கெஞ்சறது வந்து அது வந்து மனசை உருக்கிற ஒரு ரிக்வெஸ்ட் அது. ஸோ ரெண்டாவது பார்க்கலாம். அது மாயம் செய்யல்னு ஆரம்பிக்கிறது. என்ன அந்தாதி ஒல்லியோ அந்தாதிங்கிறதுனால கடைசி வார்த்தைகள் வந்து முதல் வார்த்தைகளாக அங்கே வரும் அது. ஸோ அதனுடைய அர்த்தத்தை கீழே பார்க்கலாம். இதில் தான் அவர் வந்து ஆணை பண்ணுறார். ஐ ஸ்வேர் பை யூ அண்ட் ஐ ஸ்வேர் பை பிராட்டி, பெரிய பிராட்டி. என்ன ஸ்வேர் பண்ணுறேன் அப்படின்னாக்க, நீ எனக்கு பரமபதம் கொடுத்தால் வழியாக உன்னை நகர விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆணையிடுறாருனாக்கா ஹி ஸ்வேர்ஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில். அதாவது ஸோ உன் திருமார்பை அலங்கரித்து முதல்ல தாயாரை சொல்கிறார். தாயார் எப்படிப்பட்டவள்? உன்னுடைய அழகான திருமார்பை அலங்கரித்து அவள் வந்து உன்னுடைய திருமார்புக்கு வந்து அவளே ஒரு ஆபரணம் மாதிரி இருக்காவள். உனக்கு செல்வமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, உனக்கு சம்பத்தவள் அப்படிப்பட்டவளான பெரிய பிராட்டி இருக்காளே, அவள் மீது ஆணை அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஐ ஸ்வேர் பை ஹர் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது மாத்திரமில்ல, உன் மீது ஆணை ஐ ஸ்வேர் பை யூ. என்னன்னாக்கா நான் வந்து உன்னை நகர விட மாட்டேன், அப்படி இடம் பெயர விட மாட்டேன், என்னை வந்து நீ பரமபதத்துக்கு அழைச்சின்னு போனால் வழியே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். என் மீது அளவில்லா அன்பு காட்டி நீ வந்து யூ மேட் திஸ் மிஸ்டேக். என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னாக்க, நீ வந்து என் மேலே எக்கச்சக்கமாக அன்பு காமிச்சிட்ட நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என் மீது அளவெல்லாம் அன்பு காமிச்சிட்ட நீ. அது காமிச்சிட்டு என்ன பண்ணேன்னாக்க, உன்னுடைய ஆத்மாவும் எனதும் வாசியற்றது போல, வாசினாக்க டிஃப்ரென்ஸ், வாசி அற்றது போல, உன்னுடைய ஆத்மாக்கும் என்னுடைய ஆத்மாக்கும் டிஃப்ரென்ஸே இல்லாத மாதிரி அப்படிங்கிற மாதிரி. இஸ் நாட் டாக்கிங் அத்வைத்தம் ஹியர் பை த வே. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, உன்னுடைய ஆத்மாவே மை ஆத்மா ஆர் டிஃப்ரெண்ட். அது ஆனாக்கா அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸே இல்லாதபடி ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி, டிஃப்ரென்ஸ் இல்லாத மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ ஸ்டில் விசிஷ்ட அத்வைத்தம். உன்னுடைய ஆத்மாவும் எனதும் வாசியற்றது போல், உண்மையே டிஃப்ரென்ஸ் இல்லாத மாதிரி நீச்சனான என்னுடன், ரொம்ப நீச்சமான பாண்ட்ஸ்கம்னு சொல்வாள், அப்படிப்பட்ட அடியேன் இருக்கேனே, அவனுடன் கூச்சமின்றி கலந்தாய். அதாவது யூ மிக்ஸ்ட் வித் மீ. அது மாத்திரம் இல்லை, கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல், கொஞ்சம் கூட ஒரு எம்பாரஸ்மெண்ட்டே இல்லாமல், கொஞ்சம் கூட இது ஷேம் கேம் ஒன்றுமே இல்லாமல், இவனும் வந்து இட்ஸ் ஃபைன் டு மிங்கிள் வித் ஹிம் அப்படிங்கிற மாதிரி என் கூட கலந்துட்டேன். என்னுடைய ஆத்மாவும் உன்னுடைய ஆத்மாவும் கலக்கிறது போல வச்சுட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதனால இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கிறதுனால சரி, திஸ் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். யூ ஷுடன்ட் ஹவ் டன் இட், அண்ட் கிவன் தட் யூ ஹவ் டன் இட், த ஒன்லி லாஜிக்கல் திங் டு டூ நவ் இஸ் டு டேக் மீ டு பரமபதம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இப்பொழுதே என்னை உன் திருவடிக்கு அழைத்து, பரமபதத்தில் உன்னுடைய திருவடிக்கு அழைச்சி அடிமையாக்குவா. எனக்கு அங்கே உனக்கு அடிமையாக்கி அங்கே கைங்கரியம் பண்ணுற மாதிரி பண்ணு. என் காரியம் செய்தல்லது, நான் கேட்குற இந்த விஷயம் நீ பண்ணாலொழிய இட்ட அடி பேர்த்திட ஒண்ணாதே, உனக்கும் காலை நீ வச்சிருக்கிற இடத்துலேருந்து மூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறது அந்த மாதிரி சொல்கிறாராம் அவர். ஸோ அந்த இடத்துல அவர் வந்து இவர் வந்து ஒரு த்ரெட் மாதிரி கொடுக்குறார். நீ இந்த மாதிரி பண்ணலைன்னாக்கா உன்னோட இடத்த விட்டு நகர முடியாது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அவர். ஸோ பார்க்கலாம், அந்த அர்த்தத்தை பார்க்கலாம். மாயம் செய்யல் என்னன்னு அந்த போன பாசுரத்தில் சொன்ன அதே இதை ரிப்பீட் பண்ணுறார். ப்ளீஸ் டூ நாட் பிளே எனி ட்ரிக்ஸ் ஆன் மீ. மாயாஜாலங்கள் ஒன்றும் என் மேலே பண்ணாதேன் சுவாமி, அடியனுக்கு தாங்குற சக்தி இல்லை சுவாமி. அது அப்புறம் சொல்லி தாயார் மேலே ஆணைன்னு சொல்ல போகிறார். ஸோ தாயாரை டிஸ்கிரைப் பண்ணுறார் அவர். உன் திருன்னு ஆரம்பிக்கிறார். நார்மலி திருன்னாக்க அதுவே ரெப்ரசன்ட் ஸ்ரீதேவி அப்படிங்கிற மாதிரி. பட் இதில் வந்து திருங்கிற வார்த்தை இன்னொருத்தரும் பின்னாடி வரப்போகுது. ஸோ அந்த திரு வந்து ரெப்ரசன்ட் ஸ்ரீதேவி. இங்கே உள்ள திருங்கிறது வந்து சம்பத் அப்படிங்கிறது, அது வெல்த் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உன் திரு, உன்னுடைய சம்பத் அப்படின்னு அது ஒரு விசேஷனம் ஃபார் தாயார்.
உன்னுடைய சம்பத்தான அவள் அப்படின்னு ஒரு முதல் விசேஷனம் சொல்றாரு, முதல் டிஸ்கிரிப்டர், முதல் எபித்தட் மாதிரி சொல்றார் அவர். ஸோ உனக்கு அவள் பெரிய சம்பத்து, அப்படிப்பட்டவள். மார்வத்து மாலை, அவள் பார்த்தாக்க உன் திருமார்புல போட்ட மாலை மாதிரியே இருக்கா. திருமார்பு அதாவது ஆபரணம் மாதிரி ஒரு திருமார்பை அழகுபடுத்துறாள் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார். மார்வத்து மாலை, எப்படி திருமார்புல மாலை போட்டுண்டாக்கா மார்புக்கே ஒரு அழகு கொடுக்குமோ, அது மாதிரி மார்வத்து அது மாலை அவள் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். திருமார்புல போட்ட மாலை மாதிரி உனக்கு அழகு கொடுக்கிறவள் அவள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாள். அப்புறம் நங்கை, ஸோ ஏற்கனவே 2 டிஸ்கிரிப்டர் ஆயிடுத்து, 3வது நங்கை அப்படிங்கிற மாதிரி சொல்றார். நம்பிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கேள். நம்பிங்கிறது பரிபூர்ணமான குணங்களை உடையவன், எல்லா கல்யாண குணங்களையும் உடையவன் அப்படிங்கிறது நம்பி. அந்த நம்பியினுடைய ஃபீமேல் வெர்ஷன் நங்கை. ஸோ எல்லா கல்யாண குணங்களையும் பரிபூர்ணமாக உடையவள் அப்படிங்கிறது நங்கை. அது அதே அம்சம் 3வது டிஸ்கிரிப்டர் எடுத்தது. அதே மாதிரி வாசம் செய் பூங்குழலாள் அப்படிங்கிற, வாசம் செய்னாக்க உனக்கு ஏற்கனவே நீ சர்வகந்தகன்னு எல்லா உபனிஷத்துகள்லாம் உன்னை சொல்றது. ஆனால் உனக்கு வாசனை கொடுக்கிறவளே அவள் தான். அவள் வாசம் செய் அப்படிங்கிற, உனக்கு வாசனை கொடுக்கிறவள் அவள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாள். வாசம் செய், அது மாத்திரம் இல்லை, பூங்குழலாள் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். மென்மையான திருக்குறளை உடையவள் அப்படிங்கிற மாதிரியான அவள் பெரிய பிராட்டி அப்படின்னு நிறைய விதங்களில் பெரிய பிராட்டியை டிஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படிப்பட்ட திரு இருக்காளே, அப்படிப்பட்ட இந்த பெரிய பிராட்டி ஸ்ரீதேவி, அவளுடைய ஆணை ஐ ஸ்வேர் பை ஹர் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது ஸ்வேர் பை ஹர் தட் ஐ ஒன்ட் லெட் யூ மூவ் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நின் ஆணை அப்படின்னு உன் பேர்லையும் நான் ஆணை இடுறேன், ஐ ஸ்வேர் பை யூ ஆல்சோ அப்படிங்கிற மாதிரி. கண்டா இந்த டேக் நோட் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது பார்த்து வச்சுக்கோ, உன் மேல் ஆணை உன்னுடைய பெரிய பிராட்டியின் மேல் ஆணை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது என்னாக்க நீ ஒரு பெரிய மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டேன். நீ என்ன மிஸ்டேக் பண்ண? நீ நேசம் செய்து என் மேலே நீ எக்கச்சக்கமாக நீ அன்பு காமிச்சிட்ட. நீ அது பெரிய மிஸ்டேக். அதனால அது பண்ணதுனால என்ன நீ பரமபோதத்துக்கு அழைச்சுதான் போனோம். நேசம் செய்து எக்கச்சக்கமாக நீ என் மேலே அன்பு காமிச்சிட்ட. நீ உன்னோடு என்னை உயிர் வேறு இன்றி ஒன்றாகவே கூசம் செய்து கொண்டா. என்னோட உயிரும், இங்கே உயிருங்கிறது ஆத்மான்னு எடுத்துக்கோங்க, என்னை உயிர் வேறு இன்றி, என்னுடைய ஆத்மாவும் உன்னுடைய ஆத்மாவும் டிஃப்ரெண்ட் அப்படின்னு இல்லாமல், உயிர் வேறு இன்றி, ஆத்மாக்கள் டிஃப்ரெண்ட் அப்படின்னு இல்லாமல் ஒன்றாகவே, as if they are the same, உன்னுடைய ஆத்மாவும் என்னுடைய ஆத்மாவும் ஒன்றுங்கிற மாதிரி உன்னோடு என்னை, உன்னுடைய ஆத்மாவையும் என்னுடைய ஆத்மாவையும் இது கூசம் செய்யாது கொண்டாய், இணைச்சி வச்சுட்ட. நீ அதுவும் கூசம் செய்யாது, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அந்த மாதிரி பண்ணிட்ட. இவ்வளவு என் மேலே நிறைய பாசம் வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என் மேலே பாசம் வச்சு உன்னுடைய ஆத்மாவும் என்னுடைய ஆத்மாவும் விச் ஆர் டிஃப்ரெண்ட், அதுகள் ரெண்டுமே ஒன்றா இருக்கிற மாதிரி, இது தனி இல்லை அது தனி இல்லை, ரெண்டுமே சேம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒன்றாகவே இருக்கிற மாதிரி உன்னுடைய ஆத்மாவையும் என்னுடைய ஆத்மாவையும் சேர்ந்து வச்சுட்ட. நீ அதுவும் பண்ணுறதை ஒரு வேண்டா வெறுப்பா பண்ணல, ரொம்ப ஒரு கூச்சமே இல்லாமல் ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஸ்பான்டேனியஸாக பண்ணிட்டேனே. அவ்வளோ தூரம் பண்ணின நீ there's only one logical next step for you to do. என்னன்னாக்கா என்னை கூவிக்கொள்ளா. என்னை கூவிக்கொள்னாக்கா கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி தான், கூட்டிங்க வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. என்னை கூவிக்கொள்ளாய் அந்தோ அப்படிங்கிற மாதிரி. வந்துனாக்கா இங்கே ஆர் யூ டேக் த இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி. அந்த பால் இஸ் இன் யுவர் கோர்ட் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். அதாவது நான் உங்ககிட்ட வரமாட்டேன், நீ தான் என்கிட்ட இது பண்ணணும். வியாக்கியானத்தில் பார்க்க போகிறோம் எலாபரேஷன் ஆஃப் தட். என்கிட்ட என்னை கூப்பிட்டுக்கோ, கூவிக்குள்ளாய்னாக்கா என்னை கூப்பிட்டுக்கோ, உன்னுடைய திருவடிக்கு கூப்பிட்டு உன்னை அடிமையாக்கிண்டு உனக்கு வேணுங்கிற கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. என்னை கூவிக்குள்ளாய் அந்தோ அப்படிங்கிற, அந்தோனாக்கா அலாஸ் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அலாஸ்னாக்க என்ன வியாக்கியானத்தில் பார்க்குறோம் அர்த்தம்னாக்க, முதல்கார என் மேலே பரிதாபம் இல்லையா அப்படிங்கிற அர்த்தத்தில் என்னுடைய ஸ்டேட் எவ்வளோ பிட்டியபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது அலாஸ் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இன்னொன்று அந்தோனாக்கா உனக்கு நீயா பார்த்து பண்ண வேண்டிய விஷயத்த நான் உங்ககிட்ட எடுத்து சொல்லி, இவள் மேலானை உன் மேலானை அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான இந்த ஸ்வேர்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியிருக்கே, உனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அந்தோ நான் உனக்கு எடுத்து சொல்ல வேண்டியிருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது சரியா? ஸோ அதான் என்னுடைய அர்த்தம் அது. ஸோ மாயம் செய்யல்னு சொல்கிறார். முக்கியமானது இந்த பாசுரத்தில் உண்மை பெரிய பிராட்டி மேலானை உன் மேலானை
இடம் பெயர விட மாட்டேன். நீ ரொம்ப நாளாக என் மேலே எக்கச்சக்கமாக அன்பு காமிச்ச நீ, உன்னுடைய ஆத்மாவும் என்னுடைய ஆத்மாவும் ஈவன் தோ தே ஆர் டிஃப்ரெண்ட், ஏதோ தே ஆர் த சேம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுத்தையும் நீ இணைச்சிட்ட நீ, அதுவும் ரொம்ப கூச்சமே இல்லாமல் பண்ண நீ. அவ்வளோ தூரம் பண்ணதுனால நீ நீ என்னை கூட்டின்னு தான் ஆனோம், நீயே இனிஷியேட்டிவ் எடுத்துன்னு பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இதை நான் சொல்ல ஐ ஷுடன்ட் ஹேவ் ஹேட் டு டெல் யூ திஸ், பட் ஐ ஹாவ் டு டெல் யூ திஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். தம் காரியம் செய்து அல்லது என்னுடைய நாய் என் பக்கம் பண்ண வேண்டிய வேலையை நீ பண்ணால் ஒழிய நிற்க ஒண்ணாதபடி ஆணையிடுகிறார் இப்பாட்டில். உன்னை நிற்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இன்று ஆணையிடுகிறார் பாட்டில் ஈஸ்வர்ஸ் இந்த பாசுரம்னு சொல்கிறார். ஒன்றும் மாயம் செய்யல் என்னையே என்று கீழ்ப்பாட்டில் சொன்ன உடனே, போன பாசுரத்தில் சொன்னாரோ இல்லையோ, ஒரு மாயம் செய்யாதே அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, அப்படின்னு சொன்ன உடனே எம்பெருமான் அபயம் அளிக்காமையால் எம்பெருமான் ஓடி இவர் இது பண்ணிக்கல, எடுத்துக்கல, கூட்டுக்கல. அதனால மீண்டும் மாயம் செய்யல் என்ன என்கிறார். அது ஸோ அது மாயம் பண்ணாத அப்படிங்கிற திரும்பவும் சொல்கிறார். ஸோ அஃப்கோர்ஸ் மாயம் பண்ணுறதுங்கிறது உனக்கு கைவந்த கலை எது, அதான் சொல்கிறார். இது பிரகதாரண்ய உபனிஷத்துலேயும் சொல்கிறது, லார்ட் த்ரூ இஸ் மாயாஸ் இஸ் சீன் இன் வேரியஸ் மாயம்ங்கிறது அவனுக்கு கைவந்த கலை. எவ்ரி திங் அபவுட் ஹிம் இஸ் மாயம் அப்படிங்கிற மாதிரி. இந்திரோ மாயா பிஹி புருரூபயீயத்தே, அதாவது உன்னுடைய லார்ட் த்ரூ இஸ் மாயாஸ் இஸ் சீன் இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நீயே சொல்லியிருக்க உன்னுடைய நீ கிரியேட் பண்ணியிருக்க மாயம், அந்த மாயத்தை இட்ஸ் டிஃபிகல்ட் டு ஓவர் கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க. தைவி ஹேஷா குணமயி மம மாயா துரத்தியா அதை தாண்டது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஆனால் ஒன்றை சரணடைந்தாருக்கு அந்த மாயத்தை சுலபமாக கடக்க முடியும். ஆனாக்க ஒன்கிட்ட சரணாகதி பண்ணவாளுக்கு அதை ஈஸியாக கடக்க முடியும். மாமேவயே பிரபத்யந்தே, எங்கிட்ட சரணாகதி யாரெல்லாம் பண்ணுறாளோ அவள்லாம் மாயாமே தாம் தரந்தி தே, இந்த மாயைகளை கடப்பார்கள் அவர்கள்னு சொல்லியிருக்கேனே. அது மாத்திரம் இல்லை சுவாமி, ஞானிகளை பற்றி நீ நிறைய சொல்லியிருக்கேனே. அந்த ஞானிகளை பற்றி பகவத் ராமானுஜரும் கோட் பண்ணியிருக்கார். நீ பகவத்கீதையில் சொன்னதை அந்த ஞானிகளை பற்றி சொல்கிறச்சே இந்த மாதிரி ஞானிகள் கிடைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அதை பார்த்து பகவத் ராமானுஜன் என்னையும் ஒரு ஞானி ஆக்கிடுன்னு சொல்லியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி. அடியேனை போன்றவர்கள், அதாவது அடியேனை போன்றவர்கள்னாக்க ஞானிகள், அடியேனை போன்று ஞானம் உள்ளவர்கள் கிடைப்பது துர்லபம், கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சுவாமி, நீயே சொல்லியிருக்கியே அப்படிங்கிற மாதிரி. ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபக. வாசுதேவ சர்வமிதி, எல்லாமே இந்த வாசுதேவன் தான் அப்படின்னு அவன்கிட்ட மாம் ஞானானாம் மாம் பிரபத்தியதே, எங்கிட்ட இந்த ஞானிகள் எங்கிட்டயே சரணாகதி பண்ணிட்டு இருக்காளே, அப்படிப்பட்ட மகாத்மா சுதுர்லபக, அந்த மாதிரியான மகாத்மாக்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சுவாமின்னு அப்படின்னு யாரோ இந்த விலைவாசிகளை பற்றி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி பகவான் கிருஷ்ணன் கம்ப்ளைண்ட் பண்ணுறார். இப்போது நம்ம 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எவ்வளோ மரியாதைலாம் இருந்தது சுவாமி, இந்த காலத்தில் ஒன்றுமே இல்லையா சுவாமி அப்படிலாம் சொல்லி நம்ம சொல்லுவோமோ இல்லையோ. நம்மளோட ஜென்ரேஷன் ரொம்ப பெருசாக இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோமோ இல்லையோ. அது மாதிரி இந்த காலத்தில் ஞானிகள் கிடைக்க மாட்டேங்கிறாளே சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஆனால் அடியேன் இந்த ஞானி சுவாமின் அடியேன், அதனால் யூ ஓ விட் மீ டு டேக் மீ அப்படிங்கிற மாதிரி, கிடைப்பது துர்லபம்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோ இட்ஸ் வெரி ரேர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த ஒன் ஆஃப் தோஸ் ரேர் க்ரீச்சர்ஸ் இஸ் அடியேன். அதனால் அடியனை கூட்டுக்கிறது உன்னுடைய கடமை இல்லையா, அதற்காகவாவது அடியனை கூட்டிக் கொள்ள வேண்டாமா அப்படின்னு சொல்கிறார். அதிகப்படியாக ஆணையம் இடுகிறார். உன் மேலாணை, உன் பெண்டாட்டி மேலாணை என்கிறார். உன் மேலேயும் ஆணை, ஸ்ரீதேவி மேலேயும் ஆணை அப்படிங்கிறார். உன் திரு அப்படிங்கிறது உன்னுடைய சம்பத்தாக இருப்பவள், உனக்கே சம்பத்தவள் அப்படிங்கிற மாதிரி சுவாமி தேசிகரும் ஸ்ரீசுத்தியில் சொல்கிறார். சம்பத் திவ்யாம் அது விஜயின சந்நிதத்தாம் சதாமே சைஷாதேவி சகலபூன பிரார்த்தனா காமதேன்னு ஒரு சம்பத் திவ்யாம் அது விஜயினாக அப்படிங்கிற மாதிரி. மது விஜயனாக, மதுவை ஜெயித்த அந்த எம்பெருமான் இருக்கானே, அவனுக்கு ஷீ இஸ் அ டிவைன் சம்பத், திவ்ய சம்பத் அப்படிங்கிறத சம்பத் திவ்யாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அந்த விதத்தில் அவள் உனக்கு சம்பத் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவள் அல்லவா. அது மாத்திரம் இல்லை, இவர் திருமழிசை ஆழ்வாரம் சொல்கிறார், பொல்லாத தேவரை தேவரல்லாரை திரு இல்லா தேவரை தேரையல் மின் தேவு. யாரை நீங்கள் உங்களுடைய பெருமாளாக எடுத்துக்கணும்னாக்க
பொல்லாத தேவரை, விக்கெட் காட்ஸ் எல்லாம் இதை எடுத்துக்காதீங்கோ, தேவர் இல்லாத நான் காட்ஸ் எல்லாம் உங்களுடைய இந்த பெருமாளாக வச்சுக்காதீங்கோ. திரு இல்லா தேவரை, ஒன் ஹூ இஸ் நாட் அக்காம்பனிட் பை ஸ்ரீதேவி, அவளெல்லாம் உம்முடைய உம்மோட ரட்சிக்கிற பெருமாள் மாதிரி நினச்சிக்காதீங்கோ. திரு இல்லா தேவரை தேரேல் மின் தேவு. ஸோ இட்ஸ் வெரி டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக் ஒன்று இருக்குது. அவன் கூட ஸ்ரீதேவி இருப்பா அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார். ஸோ அந்த விதத்தில் அவனுக்கு சம்பத்தை கொடுக்கிறவளவள் என்றல்லவோ பேசுகிறார்கள். உனது திருமார்வுக்கு அலங்காரமாக இருப்பவளும் என்ன, அவளே வந்து ஆபரணம் மாதிரி திருமாலை மாதிரின்னு சொல்கிறாரோ இல்லையோ, திருமார்வத்து மாலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரோ இல்லையோ, மார்வத்து மாலை, ஒரு மார்பில் இருக்கிற மாலை மாதிரி அவளை உனக்கு மார்புக்கு அழகு கொடுக்கிறவளவள் அப்படின்னு சொல்கிறாளோ இல்லையோ, அந்த மாதிரி உனது திருமார்வுக்கு அலங்காரமாக இருப்பவளும் சர்வகந்தக என்கிற உனக்கும் பரிமளம் கொடுக்கும் கூந்தலை உடையவளுமான சர்வகந்தகன்னு உபனிஷத்துக்கள்லாம் உன்னை பற்றி சொல்கிறது. அவன் எல்லா விதமான நறுமணமும் உடையவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஆனால் உனக்கே இந்த பரிமளம் கொடுக்குற அந்த அவள் வந்து அதான் பிராட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுக்குற இந்த கூந்தலை உடையவள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அப்படிப்பட்ட பிராட்டி மேலே ஆணை பண்ணுறேன், அவளுக்கு வல்லபனான, அவளுக்கு பிரியவனான உண்மையிலும் ஆணை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இது வந்து நம்ம வந்து துக்க சுழலையை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிகம் வந்து பெரியாழ்வாருடைய பதிகம் ஒன்று பார்த்தோம். பெரியாழ்வாருடைய பதிகம் வந்து 5.4ங்கிறது கடைசி பதிகம். அது ஒரு நிமிஷம். ஸோ பெரியாழ்வாருடைய பதிகத்தில் வந்து இந்த துக்க சுழலையைன்னு ஆரம்பிக்கிறது ஒன்று. அது வந்து 5.4 is the last padiyam. The one before that, the penultimate padiyam, வந்து அதில் வந்து we saw that it was quite similar to some of the pasrams in the current padiyam of Sri Nammalwars அப்படிங்கிறது. என்னாக்கா அதுலேயும் பெரியாழ்வார் வந்து அவரும் வந்து ஆணை பண்ணுறார். அவர் ஒன்றை விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது வந்து அந்த பாசுரத்தை வந்து இட்ஸ் கோட்டட் அஸ் பார்ட் ஆஃப் த வியாக்கியானம். பெரியாழ்வார் வந்து சொல்கிறாரோ இல்லையோ, வளைத்து வைத்தேன் இனி போகலொட்டேன், ஐ ஹவ் சர்க்கிள்ட் யூ சுவாமின், ஐ எம் நாட் கோயிங் டு லெட் யூ கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். உந்தன் இந்திர ஞாலங்களால் ஒளித்திடில், உன்னுடைய இந்திர ஜாலங்கள்லாம் பண்ணி ஒளித்திடில், நீ வந்து ஒன்றை நீ ஒழிச்சு வச்சுட்டேன்னாக்க நான் கண்டுபிடிக்க முடியாதபடி, உன்னை அடையாதபடி நீ ஒன்றை ஒழிச்சு வச்சுட்டேனாக்க, உன்னுடைய இந்திரஜாலங்கள்னால மாயாஜாலங்கள்னால ஒழிச்சு வச்சுட்டேனாக்க, நின் திருவாணை கண்டாய், உன் மேலே நான் ஆணை சொல்கிறேன், நீ ஒருவருக்கும் மெய்யன் அல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். யூ நாட் லாயல் டு எனி அடியார்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். மெய்யன்னாக்க ஒரு லாயல் அப்படிங்கிற மாதிரி, அடியவருக்கு மெய்யன் அப்படின்னு திருவேந்திரபுரம் பெருமாளுக்கு பேர் இது. ஸோ அந்த அச்சுதன்னு பேர் வச்சுருக்கே, இந்த ஊரை ஏமாத்துறதுக்காக வேண்டி இந்த அச்சுதன் கைவிடாதவன், அடியார்களை கைவிடாதவன் அப்படின்னு பேர் வச்சுருக்கே தவிர நீ ஒருவருக்கும் மெய்யன் இல்லை அப்படின்னு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி. வளைத்து வைத்தேன் நீ போகலொட்டேன், உந்தன் இந்திர ஞாலங்களால் இந்திரஜாலங்கள்னால ஒளித்திடில், நீ ஒன்றை ஹைட் பண்ணிட்டேன்னாக்கா, நீ ஹைட் அண்ட் சீக்கிங்கிட்ட விளையாடினேன்னாக்க, நின் திருவாணை கண்டாய், உம்மேல நான் ஆணையிடுறேன், நீ ஒருவருக்கும் மெய்யன் அல்ல, நீ அச்சுதன்கிற பேர்லாம் சும்மா கதை விடுற அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தை சொல்கிறார். அவர் வந்து எம்பெருமான் மேலே மாத்திரம் ஆணையிடுறார். இவர் வந்து ஸ்ரீ நம்மாழ்வார் வந்து மேலே ஒரு படி போய் உண்மையில் எம்பெருமான் மேலேயும் ஆணை, ஸ்ரீதேவி மேலேயும் ஆணை அப்படிங்கிற மாதிரி அழகாக சொல்கிறார் அவர். பட் யூ கேன் சி த சிமிலாரிட்டிஸ். அதுவும் வந்து டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் ஹிஸ் காம்போசிஷன்ஸ் சொல்கிறார் அவர். இதுவும் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் ஹிஸ் காம்போசிஷன்ஸ் சொல்கிறார் அவர். அந்த விதத்தில் வந்து தெர் இஸ் த சிமிலாரிட்டி பிட்வீன் தி டூ. என்று பிராட்டி ஆணை மட்டுமிட்டார், இவர் இருவர் மேலும் இடுகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அதாவது அவர் வந்து என்ன சொல்கிறார், இந்த ஒளித்திரு நின் திருவாணை கண்டாய், தாயார் மேலே ஆணைப்படுறார். I might have said it differently. தாயார் மேலே மாத்திரம் ஆணை போடுறார் அவர், எம்பெருமான் மேலே ஆணை போடல. ஆனால் இங்கே வந்து எப்படின்னாக்கா இருவர் மேலும் இடுகிறார், தாயார் மேலேயும் ஆணை உண்மையிலேயும் ஆணை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். என் காரியம் செய்து தலை கட்டி அல்லது நீங்கள் இட்டபடி பெயர ஒண்ணாது என்றபடி, என்னுடைய வேலையை பண்ணி முடித்தால் ஒழிய உங்களை கிளம்புறதுக்கு விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பெருமாளும் தன்மேல் ஆணையை விட பிராட்டி மேல் ஆணையை பெரிதாக நினைத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இப்போ ரெண்டு பேருமே காமனாலிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பிராட்டி மேலே, பெரிய பிராட்டி மேலே ஆணையிடுறாவா அப்படிங்கிறது. அது என்னன்னாக்கா பெருமாள்னு சொல்கிறது ஸ்ரீராமனை சொல்கிறார். ஸோ பெருமாள்ங்கிற வார்த்தை வந்து ஜென்ரலி எம்பெருமானை சொல்லும், ஸ்பெசிஃபிக்லி இட் ரெஃபர்ஸ் டு ஸ்ரீராமன். அந்த ஸ்ரீராமனும் கூட தன்மேலே ஒரு ஆணை இடுறதை விட சீதாதேவி மேலே இடுற ஆணை வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தான் அப்படிங்கிறத வந்து ஒரு வால்மீகி ராமாயணத்தில் உள்ள ஸ்லோகத்தில் சொல்ல. ராமன் வந்து சித்திரக்கூடத்தில் பரதன்கிட்ட ஆஃப்டர் பரதன் ஹஸ் ஃபைனலி ரிலக்டன்ட்லி கன்சீடட், ஓகே நான் வந்து இந்த உன்னுடைய பாதுகைகளை வச்சுட்டு ராஜ்யம் பண்ணுறேன்,
ஆனால் 14 இயர்ஸ்க்கு உள்ள கரெக்டாக வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாங்கிக்கிறானோ இல்லையோ, அப்போ வந்து கடைசியாக புத்திமதி சொல்லி விடுறான் ஸ்ரீராமன் வந்து பரதன்கிட்ட. என்ன சொல்கிறான்னாக்க, பாரு, உன்னுடைய அம்மாவான கைகேயை நன்னா பார்த்துக்கோ. உனக்கு ஐ நோ தட் உனக்கு அவள் மேலே எக்கச்சக்கமாக கோபம் இருக்குன்னு தெரியும், ஆனால் அந்த ரோஷத்தை அவகிட்ட காமிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதை வந்து நீ எம் மேலேயும் சரி, சீதாதேவி உன்னுடைய மதினியான சீதாதேவி மேலேயும் சத்தியம் பண்ணவனாக இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ எம் மேலேயும் சத்தியம் பண்ணியிருக்க, சீதாதேவி மேலேயும் சத்தியம் பண்ணியிருக்க, உங்கள் அம்மாவை நான் இது பண்ண நல்லா கைண்டாக ஐல் பி கைண்ட் டு ஹர், ஐ வில் நாட் ஷோ மை ஆங்கர் டு ஹர் அப்படிங்கிற மாதிரி. மாதரம் ரக்ஷ கைகேயீம், மாசம் அம்மாவை வந்து ரட்சிக்கோ, பத்திரமா பார்த்துக்கோ. ரோஷம் குருதாம் பிரதி, ரோஷத்தை காமிக்காதவகிட்ட. மயா சீதையா சைவயம் சப்தோசி, சப்தஹசி சபதம் பண்ணவனாக இருக்கிறாய். சிரகுசம. ஸோ அது மாதிரி இது ஆணையிட்டவனாக. ஸோ அதனால் பெருமாளுக்கும் வந்து தாயார் மேலே சத்தியம் பண்ணாக்க அது வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார் அவர். என்று அது ஆற்றாமையின் மிகுதியை சொல்லி அதனால் ஆணையிட தகும் என்று சொல்லுகிறபடி. அதாவது எதுக்காண்டி சுவாமி ஆணை இல்லான்றார், எதுக்காண்டி வைரஸ் சே ஐ ஸ்வேர் பை திஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஆற்றாமை. அவரால் சஃபரிங் ஃப்ரம் அன்பேரபிள் பெயின் அப்படிங்கிறதுனால அதை தாங்க முடியல, ஆற்றாமை தாங்க முடியல. அவர் மிகுதியை சொல்லி அதனால் ஆணையிட தகும் என்று காட்டுகிறபடி, அதனால நான் ஆணையிடுகிறேன்னு சொல்றார். அப்படி சொல்றச்சே வந்து என்னத்தினால அந்த ஆற்றாமை தாங்க முடியலங்கிற ஸ்டேட் வந்திருக்குனாக்க, என்னக்க நேசம் செய்து உன்னோடு என்னை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என் மேல அன்பு காமிச்ச நீ, அப்புறம் உன்னுடைய ஆத்மாவும் என்னுடைய ஆத்மாவும் வாசி இல்லாமல் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் ஒன்றா சேர்ந்து இருக்கிறபடி காமிச்சுட்டே அப்படிங்கிற மாதிரி. அது வந்து போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்தாய், திருமாலையில் உள்ள வார்த்தை இது. தொண்டரடிப்படியாழ்வார் சொல்றாரோ இல்லையோ. ஸோ போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்தா அப்படிங்கிற மாதிரி ஆதரம் பெருக வைத்த அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அன்பு பெருக வச்ச நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அந்த போதரே எங்கள் வாப்பா அப்படின்னு சொல்லி கூட்டுண்டு புந்தில் என் மனசுக்குள்ளே புகுந்துனே. ஸோ யூ டுக் தி இனிஷியேட்டிவ் அண்ட் டிட் திஸ் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார். பெரிய பிராட்டியார் பக்கலிலும் பண்ணாத ஸ்நேகத்தை என் பக்கலிலே பண்ணி இரண்டு தத்துவம் என்று பிரித்து காண ஒண்ணாதபடி என்றோ கலந்து பரிமாறிற்று அப்படிங்கிற மாதிரி. அது வியாக்கியானத்தில் இருந்து they take it one step more. பெரிய பிராட்டிக்கிட்ட உனக்கு எவ்வளவு அன்பு இருக்கோ அதை விட நிறைய அன்பை நீ என்கிட்ட காமிச்சிருக்க அப்படின்னு சொல்றாராம் ஆழ்வார். பெரிய பிராட்டியார் பக்கலிலும் பண்ணாத ஸ்நேகத்தை, அவளுக்கிட்ட கூட காமிக்காத அன்பை என் பக்கலிலே பண்ணி எங்கிட்ட காமிச்சு இரண்டு தத்துவம் என்று பிரித்து காண உண்ணாதபடி. இந்த தத்துவத்ரயம் அப்படிங்கிறாள் இல்லையோ, தத்துவத்ரயத்தில் வந்து ஜீவாத்மா இஸ் ஒன் ஆஃப் த தத்துவம்ஸ், ஈஸ்வரன்கிறது இஸ் ஒன் ஆஃப் த தத்துவம்ஸ். தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் தத்துவம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இந்த இரண்டு தத்துவம் என்று பிரித்து காண உண்ணாதபடி, அஸ் இஃப் என்னுடைய ஜீவாத்மாவும் உன்னுடைய ஜீவாத்மாவும் சேம் அப்படிங்கிற மாதிரி அன்றோ கலந்து பரிமாறிட்டு ரெண்டுத்தையும் இன்டர்ட்வைன் பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இதே வந்து இன்னொரு பதிகத்தில் சொல்கிறார். 7வது திருவாய்மொழியில் இதே ஸ்ரீ நம்மாழ்வார் சொல்கிறார். திருவாய்மொழியில் திருமாலிரும் சோலை வஞ்ச கல்வன் மாமாயன் மாய கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் உள்கலந்து. இந்த எம்பெருமான் இருக்கானே, அவன் பெரிய கல்வனாக்கும் மாயாஜாலம் பண்ணுறவன். அவன் வந்து பெரிய ஒரு அவனே ஒரு பெரிய கவி மாதிரி, போயட் மாதிரி வந்து என்னை வந்து சில வார்த்தைகளாக சொல்ல வச்சு அவனை பற்றி பாடின்ட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். மாமாயன் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் உள் கலந்து, என்னுடைய நெஞ்சுக்குள்ளேயும் சரி என்னுடைய ஆத்மாவுக்குள்ளேயும் உள்ள கலந்து நின்றார் அறியாவண்ணம்னு ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரேஸ் ஒன்று சொல்கிறார். அதாவது அன்னோன் ஈவன் டு ஹிஸ் கான்சர்ட்ஸ். ஸ்ரீதேவி அவனுடைய பிராட்டிமார்களுக்கும், ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி ஒருத்தருக்கும் தெரியாத அளவுக்கு நின்றார் அறியா வண்ணம் என் நெஞ்சும் உயிரும் அவை உண்டு தானே ஆகி நிறைந்தானே. அன்னோன் ஈவன் டு ஹிஸ் பிராட்டிமார்கள் அவர் வந்து எங்கூட கலந்தார். நின்றார் அறியா வண்ணம் என் நெஞ்சும் உயிரும் அவை உண்டு. என்ன ஒரு போக்கியமாக என்ன அவன் அனுபவிச்சு தானே ஆகி நிறைந்தானே, நானுங்கிறது அவன் தான் அப்படிங்கிற மாதிரி ஆகி ஃபில்ட் மீ அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறாரு. ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து வேற ஒரு இடத்துலையும் சொல்லியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி. ஸ்ரீதேவி கிட்டலாம் கூட அவளுக்கு கூட தெரியாத அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதை ஸோ கூசம் செய்யாது கொண்டாய், கொஞ்சம் கூட ஒரு வெக்கமே இல்லாமல், கொஞ்சம் கூட ஒரு எம்பாரஸ்மெண்ட் இல்லாமல் பண்ணேன். ஈவன் தோ நீச்சனே நிறைவொன்றுமில்லேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரோ இல்லையோ, நம்மாழ்வார் சொல்கிறாரோ இல்லையோ.
அதான் ஒழிவில் காலமெல்லாம் அப்படிங்கிற பதிகத்தை சொல்கிறார். நீசனே நிறைவு ஒன்றுமில்லை, என்கிட்ட குணங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது சுவாமி, என் ஒரு விஷயத்துலேயும் ஐ எம் நாட் ஃபுல் இன் ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னுடைய குணங்கள் வந்து எல்லாமே ரொம்ப மோசம் அப்படிங்கிற மாதிரி ஆகிய என் பக்கலில் உள்ள அயோக்கியதைகளை கண்டும் அயோக்கியத்தனமான விஷயங்களை பார்த்தும் கூசாமலன்றோ பரிகிரகித்தாய், கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் வந்து என்னை அணைச்சுண்ட, என்னை கைப்பிடிச்சுண்ட அப்படிங்கிற மாதிரி அகிலஹேய பிரத்யநீகனான நீயும் எல்லா விதமான ஹேயங்களுக்கும் எல்லா விதமான கெட்ட விஷயங்களுக்கும் பிரத்யநீகனான நீ, ஆப்போசிட்டாக இருக்கிற நீயும் அகில ஹேயத்திற்கும் கொள்கலனான நானும், எல்லா விதமான கெட்ட விஷயங்களுக்கும் கொள்கலனா ரிசப்டக்கிள், நான் வந்து எல்லா விதமான கெட்ட விஷயங்களுக்கும் ஐம் எ ரிசப்டக்கிள், நீ வந்து எல்லா விதமான கெட்ட விஷயங்களுக்கும் நேர் ஆப்போசிட் அப்படிங்க. அகிலஹேய பிரத்யநீகன் நீ, அகிலஹேய ரிசப்டக்கிள் நீ, கொள்கலன் நான் வந்து. அப்படிப்பட்ட ஆப்போசிட் எண்ட்ஸ் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் அப்படி இருக்கும் நம்ம. அப்படி இருந்தாலும் கூட நானும் நானும் வேறின்றி ஒன்றான பெண், நாங்கள் நம்ம ரெண்டு பேரும் வேறு டிஃப்ரெண்ட் அப்படின்னு இல்லாமல் சேர்ந்ததுக்கப்புறம் ஏன் இந்த பிரிந்த நிலை? ஸோ ஹவு கேன் யூ ஜஸ்டிஃபை கீப்பிங் மீ ஹியர் ஆன் திஸ் எர்த் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆகையால் என்னை கூவிக்கொள்ளாய் வந்து வந்தோ, அதனால் வந்து நீ வந்து தட் இஸ் யூ டேக் தி இனிஷியேட்டிவ் அண்ட் என்ன அழைச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி நீயாகவே விரைந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை நான் ஆணையிட்டு நடத்தி கொள்ள வேண்டி இருக்கிறதே, நீயா பார்த்து பண்ணியிருக்கணுமே சுவாமி. இவ்வளவால் போகலொட்டேன் என்பதற்கு உன்னோடு நான் இங்கே பிரகிருதி, அதாவது போகலொட்டேன்னா ஒரு அர்த்தம் என்னன்னாக்க, நான் போக விட மாட்டேன்னாக்க ஆழ்வார் பிரகிருதியில் இருக்கார், பூமியில் இருக்கார், அவர் போக விட மாட்டேன் அப்படின்னாக்கா எம்பெருமான் இங்கே வந்துட்டான், இங்கே நான் பூமியிலேருந்து போக விட மாட்டேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் இல்லை, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இங்கே பூமியிலே இருக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறேன். என்பதற்கு போகலொட்டேன் என்பதற்கு உன்னோடு நான் இங்கே பிரகிருத்திலே இருக்க விரும்புகிறேன் என்று பொருள் கொள்ள சந்தர்ப்பம் இல்லை, அந்த அர்த்தத்தில் சொல்லலை. என்ன பரமபதத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறார், தெளிவாருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அதனால் வந்து it's already 1.5 hours from when I started. Adiyan will stop here. So I thought I could do 4 pasrams, but I was always my plan got effectively nullified by Emperman. So மூணாவது பாசுரத்திலேருந்து அடுத்த வாரம் வந்து ஆரம்பிப்போம். So it's going to take at least 3 upanyasams to conclude this particular padiyam. But this is as important as Vayarvara Vayarnalam. அதனால் we shouldn't mind spending some additional time on it. ஸோ இதோட அடியன் முடிச்சுன்றேன் இன்னைக்கு. பொறுமையாக நீங்கள் கேட்டுன்றதுக்கு வழக்கம் போல் அடியனுடைய நன்றி. பொருளார்ந்த பொருளை இவன் பொருளற்றே பொழிந்திடவே பொருள் போலே பாவித்து பொருத்தீர், உம் அருளால் இவன் கடன்பட்டான் கலங்கினான் கைமாறன் என்னென்றான் உடன்பட்டு வணங்கினான் உம்மை, சர்வதர்மான் பரித்தெஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சः. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.